என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜூலை மந்த்துடைய 25th 31 வரை கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஆல் இண்டியா ரேடியோ, பெர்ஸ்பெக்டிவ், ஸ்பாட்லைட், ஹிந்து பேப்பர் பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆல் இண்டியா ரேடியோ என்னெல்லாம் சொல்லிருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இந்தியாவில் ஒரு 3 மெகா கெமிக்கல் பார்க்ஸ் வந்து ஓபன் பண்றதுக்கு கேபினெட்ல பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபெர்டிலைசர்ஸ் இருக்கும் இல்லையா, ஃபெர்டிலைசர்ஸ்லாம் நம்ம என்ன நிறைய இம்போர்ட் பண்றோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து காஸ்ட் குறைக்கணும், இம்போர்ட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க சார். மெகா பார்க்ஸ் பிளேஸ் இன்னும் மென்ஷன் பண்ணல எங்க இருக்கு, பட் கேபினெட் அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு டீடைல்ஸ் நமக்கு ஃபர்தரா கொஞ்சமா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரான்ஸ்ல வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் போய்கிட்டு இருக்கு. இது நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல கோட் பண்ணிக்கலாம். பிரான்ஸ் வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா சார்நாத் இருக்கு இல்லையா, நம்முடைய இந்த கேபிட்டல் 4 லைன் சொல்றோம் இல்லையா, அந்த சாரநாத் இருக்கக்கூடிய அந்த சரௌண்டிங் எல்லாமே சேர்த்து சொல்லியிருக்காங்கன்னா இவங்க யுனெஸ்கோ வந்து அதோட வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட ரெகனைஸ் பண்ணிருக்காங்க. என்டையர் பிளேஸ்மெண்ட் சாரநாத் சரௌண்டிங் எல்லாமே சேர்த்து அவங்க வந்து ரெகனைஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. கல்ச்சரல் ஆஸ்பெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆஸ் ஆஃப் நோ ஆட் ஆனதுக்கு அப்புறம் இந்தியால 45 இருக்கு. இப்போ 45 வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ் இருக்கு. ஏன் சாரநாத் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா புத்தர் வந்து அவர் ஃபர்ஸ்ட் வந்து அந்த என்லைட்மெண்ட் இருக்கு இல்லையா, அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அவரோட ஸ்பீச் அங்க கொடுத்துருப்பாரு. ஃபர்ஸ்ட் செரமன் வந்து அங்க கொடுத்துருப்பாரு, டெலிவரி பண்ணிருப்பாரு. அதான் அந்த பிளேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டோட்டலா இவர் ஈவன் புத்தரே வந்து அவர் சொல்லியிருக்காரு டோட்டலா ஒரு 4 ஹோலி பிளேசஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அதுல 4 இது ஒன்று சாரநாத் ஒன்று, இன்னொன்று வந்து லும்பினி கார்டன் ஒன்று, போத் கயா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குஷிநகர். ஸோ இது 4 பிளேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து டிசாஸ்டர்ல பாத்தீங்கன்னா ஃபிளட் எங்கன்னா பாகிஸ்தான்ல ஃபிளட் போயிட்டு இருக்கு, குஜராத்ல, அஸ்ஸாம்ல, ஏன்னா மான்சூன் அவங்க போயிட்டு இருக்கு இல்லையா இப்போ இந்த டைம்ல, ஸோ அதனால வந்து நிறைய ரீஜன்ல ஃபிளட் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. லும்பினி கார்டன், போத் கயா, குஷிநகர், சாரநாத். பாகிஸ்தான்ல, குஜராத்ல, அஸ்ஸாம்ல ஃபிளட் போயிட்டு இருக்கு. ஜப்பான்ல எர்த்குவாக் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. எர்த்குவாக் அரௌண்ட் ஒரு 10,000 ஹவுஸ் வந்து இதனால வந்து ஸ்பாயில் ஆயிருக்கதா ஜப்பான். அது ஐலாண்டுங்கிறனால அடிக்கடி எர்த்குவாக் அப்படிங்கிறது நடக்கும். எர்த்குவாக், சுனாமி இதெல்லாம் வரும். இப்போ சிக்கிம்ல பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அக்னிவீர் சொல்லுவோம் தெரியுமா, அக்னிவீர் அப்படிங்கிறவங்க என்னன்னா 17.5 ஏஜ்ல இருந்து, அதாவது 17 சொல்றோம் இல்லையா, அந்த ஏஜ்ல இருந்து அரௌண்ட் 21 வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க ஆர்மில ரெக்ரூட் பண்ணுவாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. ஏன்னா யங் பீப்புள் இவங்க மோஸ்ட்லி வந்து 10th முடிச்சிருக்க மாட்டாங்க, 12th முடிச்சிருக்க மாட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி பீப்புளா இருப்பாங்க. ஸோ இப்போ இவங்க வந்து ஆர்மில ரெக்ரூட் பண்ணுவாங்க. அங்க அவங்களுக்கு ஓப்பன் யூனிவர்சிட்டியில டிகிரி முடிக்க சொல்லுவாங்க. ஐ மீன் 10th 12th எல்லாம் முடிக்க சொல்லி சர்டிஃபிகேட்லாம் வந்து ப்ராப்பரா கொடுப்பாங்க. இப்போ அக்னிவீர் உள்ள எடுக்காங்க அப்படின்னா அதுல 25% பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுத்து இந்த 3 இயர்ஸ் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. 3 இயர்ஸ் ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்புறம் யாரெல்லாம் வந்து ரொம்ப வெல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க வந்து 25% அந்த 100 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 25 மெம்பர்ஸ் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா பெர்மனன்ட் கமிஷன் இருக்கும் தெரியுமா, ஆர்மிக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. அவங்க ரிமைனிங் சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிடுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சு அவங்க பார்த்தா எம்ப்ளாய்மெண்ட் அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, சிக்கிம் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த அக்னிவீர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதுல இருந்து ஒரு 20%, அதாவது அவங்களுடைய ஃபாரஸ்ட் அபிஷியல்ஸ் ரெக்ரூட் பண்றாங்கல்ல, அதுல 20% பாத்தீங்கன்னா இவங்களுக்காக ரிசர்வ் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ரெக்ரூட் பண்றதா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ நல்ல இனிஷியேட்டிவ் இது. அப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்னிவீர்ஸை ஜாயின் பண்றதுக்கு இன்னும் நிறைய இன்வால்மெண்ட் காமிப்பாங்க. ஃபாரஸ்ட் அபிஷியல்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேஷனல் லெஜிஸ்லேச்சர் ஆப்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. நேஷனல் லெஜிஸ்லேச்சர் ஆப். இப்போ பார்லிமெண்ட்ல ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டிஸ்கஸ் பண்ணுவாங்களே, அதை வந்து லைவா பாத்துக்கலாம். அதர் அப்டேட்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா ஓவரால் 33 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் வந்து இதுல ஜாயின் பண்ணிக்கிறதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து லேண்ட் ஸ்டைல் மென்ஷன் பண்ணாங்க.
லேண்ட் ஸ்டைல். டைகர் கன்சர்வேஷன் பத்தி பேசுறதுனா உள்ள ஐடியா நமக்கு டிஸ்கஷன் அதிகமா இருக்கும். வேற என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா 2010ல வந்து அரௌண்ட் 3000 டைகர்ஸ் தான் இருக்கு இந்தியால. 2026ல பாத்தீங்கன்னா 5000 டைகர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. 2010ல 3000 டைகர்ஸ் இருந்தது. 26ல 5000 டைகரா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னொரு இனிஷியேட்டிவ் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, சோ அவங்க பாத்தீங்கன்னா நம்ம ஜங்க் ஃபுட் சொல்லுவோம்ல, ஜங்க் ஃபுட் அதாவது ஹைலி ஃபேட், சுகர் இந்த கண்டென்ட் இருக்கு தெரியுமா, சோடியம் சொல்லியிருக்கோம்ல ஆல்ரெடி. சோ இந்த கண்டென்ட் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்கூல் சரௌண்டிங்ல சேல் பண்ணக்கூடாது. அப்படி சேல் பண்ணா அவங்க பனிஷ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்டா பேன் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா சோ இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஒபிசிட்டி அதிகமாயிட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்டாப் பண்றதா இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க. எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா சரௌண்டிங்ல வந்து 50 மீட்டர்ஸ் வரைக்கும் நாட் அலோவ் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸ்கூல் சரௌண்டிங்ல இருந்து. நெக்ஸ்ட் வந்து பண்டிட் உபாத்யாயா அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னோவேஷன் வந்து கொடுப்பாங்க. இந்த அவார்டு இப்போ எவ்ரி இயர் கொடுப்பாங்க. இந்த இயர் கொடுத்துருக்காங்க. பிரைவேட் கம்பெனிஸ்க்கு செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இவி வெஹிக்கிள் பத்தி டேட்டாஸ் கொடுத்துருந்தாங்க. இவி வெஹிக்கிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 2019ல 0.7% தான் வந்து ஓவரால் டோட்டல் வெஹிக்கிள் இருந்திருக்கு. இப்போ 2026ல பாத்தீங்கன்னா அரௌண்ட் 8% இருக்கு ஓவரால் வெஹிக்கிள். 2019ல 0.17% தான் கான்ட்ரிபியூட், அதாவது லெஸ் தென் 1% தான் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. வேற 2026ல பாத்தீங்கன்னா அரௌண்ட் 8% வெஹிக்கிள் வந்து இ வெஹிக்கிளா இருக்கு இந்தியால. அதே மாதிரி 53,000 சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உத்தம் சிங் இருக்காரு இல்லையா, உத்தம் சிங் அவருடைய பர்த் ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. உத்தம் சிங் வந்து மாடர்ன் பார்த்திருக்கோம் இல்லையா, ஜெனரல் டயர் இருப்பார் இல்லையா, அந்த ஜான்வலாபாக்ல மேஜர் இன்வால்வ்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த பர்சன் வந்து இவரு அங்க லண்டன் போயிட்டு அதுக்கப்புறம் அவர் கில் பண்ணுவாரு பாத்தீங்களா, ஸோ அவர்தான் உத்தம் சிங் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து பெர்ஸ்பெக்டிவ் பார்ப்போம். பெர்ஸ்பெக்டிவ் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. டைகர் கன்சர்வேஷன் டே வந்து செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா டைகர் கன்சர்வேஷன் டே வந்து எவ்ரி ஜூலை 29 வந்து செலிப்ரேட் பண்றோம். இந்தியாவில பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு சொல்லிட்டு 1973ல தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அந்த ப்ராஜெக்ட். என்ன அப்படின்னா டைகருடைய பாப்புலேஷன் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு. நம்முடைய நேஷனல் அனிமல் என்னது, பெங்கால் டைகர் நம்மளோட அனிமல். ஸோ அப்போ பாப்புலேஷன் வந்து குறைஞ்சிட்டே இருக்கிறதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ இதுக்காக என்ன பண்றாங்கன்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 தெரியுமா, ஸோ அந்த ஆக்ட் கீழே செப்பரேட்டா ஸ்பெஷல் இதுக்காக வந்து ஒரு அத்தாரிட்டி கிரியேட் பண்றாங்க. நேஷனல் டைகர் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்றாங்க 1976ல. அவங்களுக்கு வைல்ட் லைஃப் கண்ட்ரோல் பியூரோ அப்படிங்கிறது கிரியேட் பண்றாங்க, ஒரு போர்டு வந்து கிரியேட் பண்றாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து இவங்க ப்ராப்பரா அந்த டைகர் கன்சர்வேஷன் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இந்த ப்ராஜெக்ட் கீழே இப்போ இந்தியாவில பாத்தீங்கன்னா டைகருடைய பாப்புலேஷன் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆக்சுவலா டைகருடைய ஹிஸ்டரி பாத்தீங்க அப்படின்னா கொலோனியல் பீரியட்ல வந்து அது என்ன சொல்றாங்கன்னா கேம் அனிமல் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா டைகரை போய் நம்ம ஹண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு வீரதீர செயல் சொல்றோம்ல, அந்த மாதிரி வந்து பாத்துருக்காங்க. ஒரு என்டர்டைன்மெண்ட்காக பாக்குறது டைகர் வந்து ஹண்ட் பண்றது. டைகர் பாத்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டிவ் லைஃப் தான் வாழும், அது தனித்து ஐசோலேஷனா தான் வாழும் அது. ஸோ இது ஓவராலா பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து ஒரு 5 டைகர் டைப்ஸ் இருக்கு. அதுல பியூமா கேள்விப்பட்டிருக்கீங்களா, பியூமா. சோ இது பாத்தீங்கன்னா இந்தியால கிடையாது. ரிமைனிங் 4 டைப்ஸ் வந்து இந்தியால இருக்கு. நமக்கு லெப்பர்ட் இருக்கு நம்மள்ட்ட, ஆமா அந்த மாதிரி இருக்கும். சோ அது வந்து இந்தியால கிடையாது. ரிமைன் டைகர்ஸ் நம்மள்ட்ட இருக்கு. இதுல ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய அந்த ஜியோகிராபிக்கல் ஏரியால 2.56% வந்து டைகர் ரிசர்வா நம்ம அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். டைகருடைய கன்சர்வேஷனுக்கு வந்து அலோகேட் பண்ணிருக்கோம் 2.56%.
ஓவராலா இந்தியால 58 டைகர் ரிசர்வ்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட். 58 டைகர் ரிசர்வ்ஸ் அரௌண்ட் 18 ஸ்டேட்ஸ்ல. அதே மாதிரி ஓவராலா இந்தியால வேர்ல்டு இருக்கக்கூடிய டைகர் பாப்புலேஷன்ல 70% ஆஃப் த பாப்புலேஷன் டைகர் எங்க இந்தியால தான் 70%. அப்ப எந்த அளவுக்கு இந்தியா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க பாருங்க. இது போக இந்த டைகர் கன்சர்வேஷன் சொல்றோம் இல்லையா, அது வந்து அரௌண்ட் 85,000 கிலோமீட்டருக்கு வந்து சர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. 85,000 கிலோமீட்டர் டோட்டல் ஏரியா. ஸ்கொயர் கிலோமீட்டர் அந்த டைகர் கன்சர்வேஷன் இருக்கு இல்லையா, அது மூவ்மெண்ட்காக கொண்டு போயிருக்காங்க. இது எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா குனோ நேஷனல் பார்க் வந்து மத்திய பிரதேஷ். ஸோ அது வந்து டைகருடைய கன்சர்வேஷன் ரொம்ப ஏதுவான பிளேஸ் அது. என்ன அப்படின்னா அங்க சின்காரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைகருக்கு ஏதுவான ஃபுட் அதுதான். அந்த சின்காரா அப்படிங்கிற ஒரு வகையான மான் வகை அது. ஸோ அந்த மான் வகை அதிகமா இருக்கிறதுனால ஸோ அங்கதான் அதிகமான டைகர் வந்து ஓவரால் இந்தியாலேயே. 2022 பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா டைகர் எஸ்டிமேஷன் சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க 2022. இதுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 3,800 டைகர்ஸ் இருக்கதான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. 3,800 டைகர்ஸ். ஆஸ் ஆஃப் நவ 5,000 இருக்கு நம்மள்ட்ட. இந்த டைகர் கன்சர்வேஷனுக்கு மேஜர் ரீசன் பார்த்தா டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அதோட காலர்ல வந்து காலர் போன் இருக்கும் தெரியுமா, அங்க வந்து ரேடார் மாதிரி செட் பண்ணிடுவாங்க. ஸோ செட் பண்ணிட்டு அது எங்கெல்லாம் போகுது எங்கெல்லாம் வருது எந்தெந்த பிளேசஸ்லாம் வந்து மூவ் ஆன் ஆகுது அப்படின்றதெல்லாம் ட்ராக் பண்ணுவாங்க கம்ப்ளீட்டா. ஸோ ட்ராக் பண்ணி அந்த ஏரியா சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. டைகர் கன்சர்வேஷன் ஏரியா அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி பார்க்கும்போது அவருடைய கன்சர்வேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ஒண்ணு. இன்னொரு என்ன பாத்தீங்கன்னா ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக்ட் டைகர் அதிகமா இருக்கும். நீங்க நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஹியூமன்ஸ் வந்து அதாவது அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டே இருந்தாங்க, சடனா வந்து டைகர் அவங்க அட்டாக் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இதை எடுத்துட்டு என்ன பண்ணோம்னா கவர்மெண்ட் வந்து ஹியூமன் அனிமல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்ற இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அனிமல் ஒரு சைடு ஹியூமன் ஒரு சைடு வந்து வாழ்றதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்லியிருக்காங்க. இது போக பாத்தீங்கன்னா டைகர் கன்சர்வேஷன் வந்து இன்னுமே இன்க்ரீஸ் ஆகலாம். பட் இப்பவுமே குறைந்த ரீசன் என்னன்னா போச்சிங் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன். ஆர்கனைஸ்டு கிரைம்ல இது மேஜர் அனிமலா இது வந்து பார்க்கப்படுது. ஸோ அது ஒரு மேஜர் ரீசன். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 கீழே பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 1ல வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி டைகருக்கு ப்ரொடெக்ஷனுக்கு. இன்னொன்று என்னன்னா இன்டர்நேஷனல் பார்டர்ஸ் வந்து போரஸா இருக்கும் போது ஈஸியா இன்னொரு பார்டர்ல இருந்து அந்த பார்டர் நம்ம அனிமல் வந்து கொண்டு போயிடலாம். ஸோ போச்சிங் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அது இதெல்லாம் வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டி. பட் இதெல்லாம் வந்து டைகருடைய கன்சர்வேஷன் வந்து பெரிய லெவலில் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியல நீட் எக்ஸாம் வந்ததுனால பேப்பர் லீக் பத்தி ரொம்ப டிஸ்கஷன் அதிகமா போயிட்டு இருந்தது. ஒரு ஆக்ட் மட்டும் நம்ம பார்ப்போம் டீடைலா போதும். அது வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஆந்தம் இருக்கும்ல, நேஷனல் ஆந்தம் நேஷனல் சாங். ஸோ அதுக்காக ஒரு பில் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க இப்போ. இது பாத்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஹானர், ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஹானர் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2026. இது பில்லு தான் கொண்டு போயிருக்காங்க. பிரசிடென்ட் போயிட்டாங்க, இப்போ அசென்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால ஆக்ட் மென்ஷன் பண்ணுறோம். ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஹானர் அமெண்ட்மெண்ட் பில் 2026. இது அமெண்ட் பண்றது ஒரிஜினல் ஆக்ட் பாத்தீங்கன்னா சேம் இதே ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு ஹானர் நேஷனல் ஹானர் ஆக்ட் 1971. ஸோ ஒரிஜினல் ஆக்ட் 1971 இது அமெண்ட் பண்ணி 26 அமெண்ட் பண்ணிருக்காங்க. இது என்ன ரீசன் அமெண்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ ரீசனா அந்த ப்ரொடெஸ்ட் இருக்கும் தெரியுமா, நீட் ப்ரொடெஸ்ட். ஸோ அதுல பாத்தீங்கன்னா இவங்க போலீஸ் ஃபோர்ஸ் கிட்ட நெருங்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த நேஷனல் ஆந்தம் வந்து பாடிருக்காங்க. ஸோ பாடும்போது அதுக்கு அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், போலீஸ் எல்லாமே அப்படியே நின்றுருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா அவங்க பண்ண வேண்டிய டியூட்டியை வந்து இவங்க அந்த நேஷனல் ஆந்தம் பாடுறதுனால அது டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்றதுனால இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதாவது அன்இன்டென்ஷனா பண்ணலாம், பட் இன்டென்ஷனா வந்து இந்த மாதிரி பிளே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து பில் பாஸ் பண்ணிருக்காங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு நேஷனல் சாங் மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க அந்த ஆக்ட் கீழே. இப்போ அதுக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா நேஷனல் ஆந்தம் ஆட் பண்ணிருக்காங்க. ரெண்டுக்கு வந்து ஸ்டாட்டரி ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க.
நேஷனல் ஆந்தம், நேஷனல் சாங் ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 24th ஜனவரி 1950 அடாப்ட் பண்ணிருக்கோம். 24th ஜனவரி 1950. இதுல மேஜர் என்ன கண்டென்ட் ஆட் பண்ணிருக்காங்க, ப்ரொவிஷன் ஆட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்டென்ஷனலா இன்சல்ட் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. நேஷனல் ஆந்தமும் சரி, நேஷனல் சாங்கும் சரி இன்டென்ஷனலா பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாங்க அப்படின்னா அது பனிஷ்மெண்ட் 3 இயர்ஸ் வரைக்கும் கொடுப்பாங்க. சோ பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்பவும் அகைன் சேம் பர்சன் வந்து மறுபடியும் வயலேஷன் பண்றாங்க அப்படின்னா அகைன் 1 இயர் வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, இம்ப்ரிசன்மென்ட் கொடுப்பாங்க. அப்போ பெனால்டி பண்றது. ஒண்ணு நேஷனல் ஆந்தம் பாடும்போது நம்ம போய் ஸ்டாப் பண்ணக்கூடாது பாடுறவங்க, அது ஒரு டிஸ்டர்பன்ஸ், அதுவும் பண்ணக்கூடாது, ப்ரிவென்ட் பண்ணக்கூடாது. இன்னொன்னு என்ன, அவங்க பாடும்போது நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது ரெண்டுமே இன்டென்ஷனோட பண்ணக்கூடாது. பண்ணோம் அப்படின்னா நமக்கு பனிஷ்மெண்ட் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேஷனல் ஆந்தம் ரெஸ்பெக்ட் பண்றது நம்மளோட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஆர்டிகல் 51A கீழ வரும் இல்லையா, நம்மளோட டியூட்டிஸ் அது. சோ அதை கிரவுண்ட் கொண்டு வரோம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஆக்ட் மூலம் கொண்டு வரும், பார்லிமெண்ட்ல ஆக்ட் பாஸ் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். இப்ப ஜிஎஸ் ஒன்று டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனால கரெக்டாக சொல்லிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கென் பெட்வா ரிவர் லிங்க் ப்ராஜெக்ட். கென் பெட்வா ரிவர் லிங்க் ப்ராஜெக்ட். சோ இது ஏன் வந்து இப்ப டிஸ்கஷன் வந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா, கென் அப்படின்ற ரிவர் வந்து மத்திய பிரதேசம் இருக்கு, பெட்வா அப்படின்ற ரிவர் இருக்கு மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் அந்த பார்டர்ல இருக்கு. இப்ப என்ன பண்றாங்கன்னா இதுல வந்து நேஷனல் ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட். சோ இது கீழே ஃபர்ஸ்ட் லிங்க் பண்ற ரிவர் இதுதான். என்ன பண்றோம்னா இந்தியால வந்து நமக்கு ஆல்ரெடி பாத்துக்கோம், மான்சூன் அப்படிங்கிறது 80% எப்போ வரும், நமக்கு 80% ரெயின்ஃபால் எப்போ வரும்னா மான்சூன் டைம் தான் வரும். அப்போ அந்த ரெயின்ஃபால் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் ப்ராப்பரா. இல்லாட்டினா அது என்ன ஆகும்னா நமக்கு ஓஷன்ல போய் மிக்ஸ் ஆயிடும், பே ஆஃப் பெங்காலோ இல்ல அரேபியன் சீல போய் மிக்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்றோம், நிறைய டேம்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். அப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றத விட ரெண்டு ரிவரையும் நான் லிங்க் பண்ணும்போது ஒண்ணு என்னன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த வாட்டர் ஃப்ளோ ஆகும் இல்லையா. சோ இப்போ இங்க இருந்து இப்படி வாட்டர் ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருந்து இந்த பிளேஸ்ல வந்து மேபி டாட் ஆகலாம், ஸ்கேர்ஸ் ஆகலாம் ரிவர். சோ அப்ப இந்த ஃப்ளோ போகும்போது கேரளா இருந்து என்ன பண்ணலாம், டைவர்ட் பண்ணிக்கலாம் வாட்டர் இல்லையா. சோ அப்ப இங்க வாட்டர் சர்ப்ளஸா இருக்கு, இங்க டெபிசிட் இருக்கு அப்படிங்கும்போது ரெண்டையும் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து கென்பிட் ரிவர் ப்ராஜெக்ட். அதாவது சர்ப்ளஸா இருக்குல்ல, ஒரு இடத்துல ரெயின்ஃபால் வந்து அதிகமா இருக்கு. சோ ஒரு இடத்துல இங்க இருக்கிறதுனால இங்க ஹெவி ரெயின்ஃபால் இருக்கு. பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா மேபி அவருடைய ஜியோகிராபிக்கல் ரீசன்னால அது டெபிசிட் ரெயின்ஃபாலா இருக்கு. அப்போ அந்த ரிவர்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து வாட்டர் வந்து ரொம்ப கம்மியாவே இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா சர்ஃபேஸ் வாட்டர் எங்க மிக்ஸ் ஆகும்னா பே ஆஃப் பெங்கால் அரேபியன் சீல மிக்ஸ் ஆகுமா, அப்ப வேஸ்ட் தான் அந்த வாட்டர். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா இந்த வாட்டர் வந்து இதுக்கு டைவர்ட் பண்ணி விடுறோம். இந்த ரிவர் ரெண்டு ரிவர் நம்ம லிங்க் பண்ணும்போது கேரளா நம்ம லிங்க் பண்ணும்போது சோ இந்த வாட்டர் என்ன ஆகும்னா சர்ஃபேஸா இருக்கும், இது கூட போய் மேட்ச் ஆயிடும். அப்ப இந்த டெபிசிட் நம்ம ஈக்குவல் ஆயிருமா, அப்ப இந்த வாட்டர் வந்து வேஸ்ட் ஆகாது. சோ அத அக்ரிகல்ச்சர் பர்பஸ் அத பர்பஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. சோ இதான் வந்து லிங்கிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது. லிங்க் பண்றது இப்ப இந்த பேசிக்கா என்னன்னா இப்போ இங்க ஒரு ரிவர் இருக்கு. சோ இங்க ரிவர் ஓடிட்டு இருக்கோம்னா ரெண்டு ரிவர் லிங்க் பண்றாங்க. லிங்க் பண்றது மூலமா அந்த வாட்டர் வந்து நம்ம போகுதுன்னு சொல்லி சொல்லிருக்காங்க. இப்போ இஷ்யூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பீப்புள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. ஜல் சத்தியகிரகா, தண்ணியில நின்று வந்து போராட்டம் பண்றது சத்தியகிரகா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சித்தா அண்டோலன் அப்படிங்கிறது. சித்தா அண்டோலன் அப்படின்னா இறந்து போனவங்க இருப்பாங்க இல்லையா, படுத்துட்டு இறந்து அந்த காயின் சம்திங் வச்சுட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கு. சோ அந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இங்க ஒரு ரிவர் ஃப்ளோ ஆயிட்டு இங்க ஒரு ரிவர் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. இந்த ரெண்டு ரிவர் நம்ம லிங்க் பண்றோம்ல, லிங்க் பண்ற அந்த பாதை இருக்கு தெரியுமா, அந்த பாத். சோ இந்த பாதை இல்லாம நிறைய ட்ரைப்ஸ் இருக்காங்க. சோ அப்போ இவங்க லிங்க் பண்ணும்போது அந்த ட்ரைப்ஸ்ல என்ன சொல்றாங்க, இவங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வேற இடத்துக்கு போக சொல்லி சொல்றாங்க. சொல்லும் போது இவங்க என்ன கேக்குறாங்கன்னா இதுக்கு ஃபேர் காம்பன்சேஷன் வேணும். இங்க இருந்து நம்ம கிளம்புறோம்னா வேற இடத்துல நம்ம வீடு கட்டுறதுக்கு அதுக்கான அமௌண்ட் தேவை. அதுக்கான ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஏதாவது வீடு கட்டி கொடுக்குறது ஏதாவது நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்க போவோம். இல்லாட்டி எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட் தான், ஏன்னா நேட்டிவ்ல இருந்து போக முடியாது அவங்களால. அதே மாதிரி இப்போ லிங்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வாட்டர் வந்து ஃப்ளோ ஆயிடும் அந்த இடத்துல. ஸோ கம்ப்ளீட் வில்லேஜ் ஃபுல்லா ஃப்ளட் ஆயிடுங்க. அப்ப இன்னும் மூவ் ஆக கட்டாயத்துல இருக்காங்க. ஸோ பீப்புள் வந்து டிபெண்ட் பண்றாங்க இந்த ப்ரொடெஸ்ட் மூலம். அதுதான் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க.
இதுல மேஜர் சேலஞ்சஸ் பார்த்தோம்னா ஒன்னு வந்து ட்ரைபல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அது ஒரு மேஜர் சேலஞ்சு. அவங்களுக்கு ஃபேர் காம்பன்சேஷன் கொடுக்கணும். இன்னொரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அவங்களுக்கு. இன்னொரு மேஜர் சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா பண்ணா டைகர் ரிசர்வ் வந்து அந்த லிங்க் பண்ற பிளேஸ் எல்லாம் இருக்கு. அதை செட்டப் பண்றாங்களே அதை பார்க்கலாம் இருக்கு பண்ணா டைகர் ரிசர்வ். ஸோ அது ஒரு மேஜர் இஷ்யூ. இதனால நிறைய ட்ரீஸ் வந்து கட் பண்ண வேண்டியிருக்கும். நிறைய ஸ்பீச் வந்து அஃபெக்ட் ஆகும் இந்த இடத்துல. ஏன்னா அந்த ரிவர் நம்பி சில இருக்கும். இப்ப இந்த இடத்துல அந்த ஃப்ளோ ஆகும்போது அந்த ஸ்பீச் வந்து ஃப்ளோ ஆகும் இல்லையா? ஸோ இதனால வந்து நிறைய ஸ்பீச் வந்து பாதிக்கப்படும். இங்கிலீஷ் ஸ்பீச்சா கூட மாறலாம் அந்த இடத்துல ஒரு இடத்துல. சொல்லக்கூடிய ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்வரன்மெண்ட் கிளியரன்ஸ் பத்தி கொடுத்திருந்தாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் ரீசன்ட் ஜட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா என்வரன்மெண்ட் கிளியரன்ஸ் இருக்கும் இல்லையா? என்வரன்மெண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. என்ன ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அந்த ப்ராஜெக்ட்காக நான் கவர்மெண்ட் அப்ரோச் பண்றேன். இப்போ கிரீன் ப்ராஜெக்ட்னா பிரச்சனை இல்லை. ஸோ அதே வந்து என்வரன்மெண்ட் அஃபெக்ட் பண்ற மாதிரி எமிஷன் ரொம்ப போற மாதிரி சில ப்ராஜெக்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா கவர்மெண்ட் ப்ராப்பரா போய் அப்ரூவல் வாங்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு. அதுதான் வந்து என்வரன்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்வரன்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். ஸோ அதுக்கே என்ன பண்ணணும், நான் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே கவர்மெண்ட்டை பர்மிஷன் வாங்கணும். வாங்கினதுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் இப்ப என்ன இஷ்யூ போயிருக்கு அப்படின்னா நிறைய பிரைவேட் கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி சில சமயம் முடிச்சிட இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எதாவது பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டை பர்மிஷன் வாங்காமலே என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் வந்து லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் வச்சிருப்பாங்க, லிஸ்ட் ஆஃப் செக்டார்ஸ். அந்த செக்டார்ஸ் நீங்க தான் ஒர்க் பண்றீங்க இல்ல கம்பெனியை ஸ்டார்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா கவர்மெண்ட்டை பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ப அந்த மாதிரி செக்டார்ஸ் என்ன பண்றாங்கன்னா பிரைவேட் கம்பெனிஸ் வந்து உள்ள போயிட்டு அந்த ஒர்க்கை முடிச்சிடறாங்க. சம்டைம் அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இல்ல மிட் ஆஃப் ப்ராஜெக்ட் இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா அபிஷியல்ஸ் வந்து ஒரு விசிட் போகும்போது இல்ல அவங்க ஏதோ தெரிய வரும்போது போய் அந்த ப்ராஜெக்ட் கேட்கறாங்க இல்லையா, கொரி பண்ணும்போது அப்போ என்ன சொல்றாங்க ஆடி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா இப்ப என்ன ஆகணும், கண்டிப்பா வந்து பெர்மிஷன் கேட்கணும். பெர்மிஷன் கேட்கும்போது கவர்மெண்ட் அந்த இடத்துல வந்து ரொம்ப ஹசார்டஸா இருக்குன்னா பெர்மிஷன் கொடுக்காம கூட போகலாம். பட் இவங்க கன்சல்ட் பண்ணிட்டு வந்து கேட்கறதுனால கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா ஜென் ஆவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இப்போ எவ்ரி பார்லிமெண்ட் அந்த இதுல செஷன்ல கொண்டு வராங்க. ஜன் ஆவாஸ் சாரி ஜன் விஸ்வாஸ். இந்த ஆக்ட் பாத்தீங்கன்னா அமெண்ட் பண்றாங்க ஒவ்வொரு டைம். என்ன அப்படின்னா இந்தியாவில வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு பிரைவேட் கம்பெனி வராங்க. அவங்க உள்ள வந்து கம்பெனி செட்டப் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு சில வே வந்து நம்ம ஈஸியா கொண்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி வந்து 1 டே அரேஞ்ச் பண்றது, டாக்குமெண்டேஷன் வந்து ஒரு 2 டேஸ் கிளியர் பண்றது, இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா டிலே இன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகும். ரெட் ஆஃபீஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து கம்பெனி சரியா உள்ள இன்வால்மெண்டா வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த ஆக்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறைய கிரிமினல் ஒரு கம்பெனி வந்து ஒரு வயலேஷன் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இப்போ இன்னொரு இம்பாக்ட் அசஸ்மெண்ட் கீழே இவங்க என்ன பண்ணணும், பெர்மிஷன் வாங்கணும். பட் பெர்மிஷன் வாங்காம என்ன பண்றாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப கவர்மெண்ட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இதுக்கு பனிஷ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் வந்து கிரிமினல் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, இம்ப்ரிஸ்மெண்ட் கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும், ஃபைன் போடுவாங்க. பட் இப்போ இந்த ஜன் விஸ்வாஸ் ஆக்டுக்கு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் இதுல இந்த எடுத்துக்கிட்டு கிரிமினல் இருக்கு இல்லையா, அதுக்கு இம்ப்ரிஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டு பெனால்டி மட்டும் மைனர் பெனால்டி மட்டும் போட்டா போதும். அது போக வந்து சிவில் கேஸை மாத்திக்கிட்டு ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் வரணும் அப்படின்றதுக்காக. பட் நெகட்டிவ் என்ன அப்படின்னா இந்த இம்பாக்ட் அசஸ்மெண்ட் கிட்ட அவங்க வந்து அப்ரூவலே வாங்காம இப்ப என்ன பண்றாங்கன்னா பெனால்டி மட்டும் பெரிய பெரிய எம்என்சி இருக்காங்க இல்லையா கார்பரேட்ஸ், அவங்க என்ன பண்ணுவாங்க ஈஸியா பெனால்டி கட்டி மூவ் ஆகிட்டு போயிருவாங்க. அப்போ இது என்ன கேட்கறாங்கன்னா அப்போ என்வரன்மெண்ட்டை வந்து வயலேஷன் பண்றதுக்கு இது ஒரு வேவா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா போஸ்ட் ஃபேக்டோ லா அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்ட் ஃபேக்டோ லா அப்படின்னா ப்ரீவியஸா ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்கல்ல அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அது வந்து போஸ்ட் ஃபேக்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் 2020 இருக்கீங்க 26 நடந்துருக்கா, இப்போ 26க்கு வந்து நான் வந்து இப்போ டாக்ஸ் வந்து கட்ட போறேன். அப்ப என்ன சொல்றாங்கன்னா நீங்க ப்ரீவியஸ் இயர் 2020 இருக்கு இல்லையா அந்த டைம்ல நீங்க உங்க இன்கம் டாக்ஸ் லாபத்துல நீங்க வந்திருக்கீங்க. பட் டாக்ஸ் வந்து நீங்க பே பண்ணல அப்படிங்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும், இதுக்கான டாக்ஸ் நீங்க பே பண்ணணும்னு சொல்றாங்க இல்லையா, இதான் போஸ்ட் ஃபேக்டோ லா அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்க்ல போய் சொல்றது. ஆனா இது வந்து கிரிமினலுக்கு வந்து பொருந்தாது. கிரிமினல் கேஸுக்குள்ள அது சிவிலுக்கு மட்டும் தான் பொருந்தும். என்ன அப்படின்னா கிரிமினல் பொறுத்த வரைக்கும் அவங்க கிரைம் பண்ணும்போது என்ன லா இருக்கோ அதுதான் அப்ளிகபிள் ஆகுமே தவிர பின்னாடி போயிட்டோ இல்ல ஃபியூச்சர்ல அவங்களுக்கு வந்து எடுத்துச்சுன்னா நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட்டே வந்து சொல்லிருக்காங்க அப்படிங்கும் போது அது வந்து பெரிய டிராபேக் தான் நமக்கு என்வரன்மெண்ட் கிளியரன்ஸ். எந்த ஒரு கம்பெனில எந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து இம்பாக்ட் அசஸ் பண்ணி
இல்ல ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பண்ண மாட்டாங்கப்பா. என்ன அப்படின்னா சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் எல்லாம் போனோம் அப்படின்னா அது சரி வராதுல்ல. சில சமயம் பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒரு ட்ரீக்கு ஒரு சீடு இருக்குல்ல, சீடு மேனுஃபேக்சர் கம்பெனி தான் வச்சிருக்கேன். இல்ல அது வந்து கிளியர் பண்ண முடியும், கிளீன் பண்ற கம்பெனி தான் வச்சிருக்கேன். நான் செட்டப் பண்ண போறோம் அப்படிங்கும்போது அது வந்து கிரீன் தானே. அதனால ஏதாவது என்வரன்மெண்ட் ஹார்ம்ஃபுல் வரப்போகுது அப்படின்னா கிடையாது. இப்ப அதுக்காக நான் போயிட்டு உட்காந்து பெர்மிஷன் வாங்கிட்டு என்னோட டைம் வேஸ்ட், அதே மாதிரி கவர்னன்ஸ் அவங்க டைம் வேஸ்ட், கிளியரன்ஸ் கொடுத்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா. அதனால கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த என்வரன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு இடையில சம் செக்டர்ஸ் லிஸ்ட் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நியூக்ளியர் பவர் செட்டப் பண்றது, இல்ல ஹசார்டஸ் கெமிக்கல் ஃபர்டிலைசர் ஏதாவது செட்டப் பண்றீங்க, இல்ல ஏதாவது மைனிங் பண்ண போறீங்க, ஹசார்டஸான பொருள் எடுப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்னா, ஏன்னா சரௌண்டிங் பீப்புளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பெரிய லெவல் அஃபெக்ட் ஆகும். இப்ப நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து ப்ரொசெக்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அது பெரிய, ஏன்னா பீப்புள் இருக்காங்க பெரிய லெவல்ல அந்த எக்ஸ்போஷர் ஆவாங்க ரேடியேஷனுக்கு. அப்ப ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வரும் அப்படிங்கறதுனால சோ அந்த மாதிரி சம் லிஸ்டஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த லிஸ்ட் கீழே நம்ம போய் நம்ம கண்டிப்பா பெர்மிஷன் வாங்கி ஆகணும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி வாங்காம அந்த ப்ராஜெக்ட் முடிச்சு வந்துட்டாங்க. இப்ப அபிஷியல்ஸ் யாராவது கண்டுபிடிச்சா வந்து நீ ஏன் பெர்மிஷன் வாங்கலாம் கேட்கும் போது நான் பெனால்டி தான் நான் பே பண்ணிடுறேன், அமௌண்ட் 3000 5000 பே பண்ணிடுறேன், அமௌண்ட் எக்ஸாக்டா தெரியல பட் அமௌண்ட் பே பண்ணிடுறேன், அதனால வந்து அவங்க விட்டுறாங்க. அப்ப இது என்னன்னா ரூல் ஃபோல் தானே இது. ஜென்ரலா என்னன்னா எப்பவுமே ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு லா போடுறா, அந்த லா வயலேஷன் பண்ணோம்னா பனிஷ்மெண்ட் சிவியரா இருக்கும். பனிஷ்மெண்ட் சிவியரானா ஒரு பயம் வரும். இப்போ இதுல ரூல் ஃபோல் இருக்கு என்ன பண்ணுவாங்க எல்லாருமே போய் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் வாங்கணும் அவசியம் கிடையாது, நம்ம முதல்ல ப்ராஜெக்ட் முடிச்சிருவோம், அப்புறம் போய் நம்ம வந்து பெனால்டி பே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் வந்துடும். என்ன ப்ராஜெக்ட் வந்து கேன்சல் பண்ண மாட்டாங்கல்ல அதுக்காக. ஸோ அப்போ டிராபேக் தான் நமக்கு. இப்போ நெக்ஸ்ட் சொசைட்டி. சொசைட்டில பாத்தீங்க அப்படின்னா உமனை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ உமன் பாத்தீங்கன்னா உமனுடைய ஒர்க்கர் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படிங்கிறது வந்து கிராஜுவலி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பட் அந்த அளவுக்கு டிராஸ்டிக்கலா கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க்கர் பார்ட்டிசிபேஷன் ரேட் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா 15 to வருவாங்க, 59 ஏஜ்ல இருக்கவங்க வருவாங்க. இப்போ 15 to 59 ஏஜ்ல இருக்க உமன் வந்து யாரெல்லாம் பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்காங்க அப்படிங்கிறது இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவோட ஒர்க்கர் பார்ட்டிசிபேஷன் ரேட் ஃபீமேலுக்கானது பாத்தீங்கன்னா லெஸ் தென் 30% தான். வந்து குளோபல் ஆவரேஜ் ரொம்ப கம்மி, எஸ்பெஷலி சவுதி அரேபியா, ஏமன் இவங்களோட ரொம்ப கம்மி நம்மளுக்கு. அது இன்னொரு ரீசன் கூட சொல்லலாம், நம்மளுடைய பாப்புலேஷன் ரொம்ப அதிகம் இல்லையா. ஸோ நம்ம 1 பில்லியன் வந்து விட அதிகமா இருக்கும். பட் சவுதி அரேபியா அப்படி கிடையாது, ரொம்ப கம்மியா இருக்காங்க. பட் இருந்தாலுமே நம்ம இந்தியால உமனுக்கான அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது இன்ஃபார்மலா அதிகமா ஒர்க் பண்றாங்க, ஃபார்மல் அவ்வளவு கிடையாது. என்ன அப்படின்னா அந்த ஒன்ஸ் மேரேஜ் ஆயிடுச்சா அதுக்கப்புறம் கண்டினியூ பண்றது வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிருக்காங்களே ஜாப் எல்லாம் பெரிய லெவல்ல வந்து என்கரேஜ் பண்றது இல்லை. ஸோ மெட்டர்னிட்டி லீவ் அந்த மாதிரி போயிருக்காங்க. சில பாத்தீங்கன்னா உமனுடைய அந்த லேபர் சப்ளை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், நம்ம அதிகப்படுத்தணும். ஒண்ணு இது மாதிரி அதிகப்படுத்தணும் அப்படின்னா அவங்களுடைய ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் அதிகமாகும், அந்த ஃபேமிலிக்கான எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகும். ஸோ அது ஆப்வியஸா நமக்கு எக்கனாமிக்கை பூஸ்டப் பண்ணும். ஸோ அப்போ உமனை வந்து அதிகமான எம்ப்ளாய்மெண்ட்ல கொண்டு வரணும். ஸோ இது ஒண்ணு. செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா நோபல் லாரன் கிளாடியா கோல்டின் அப்படின்ற ஒரு பர்சன் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஒர்க் இருக்குன்னா அந்த ஒர்க்ல வந்து ஜெண்டர் டைவர்சிட்டி கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த ஒர்க் வந்து இன்னும் எஃபெக்டிவா, எஃபிஷியன்டா, குவாலிட்டியா, காம்படிட்டிவா வந்து முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜெண்டர் டைவர்சிட்டி அப்படின்னு தேவை அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ உமனை வந்து நம்ம அதிகம் உள்ள பார்ட்டிசிபேட் கொண்டு வந்தோம் அப்படின்னா எக்கனாமி இன்னும் பூஸ்டப் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ இது போக ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் பாத்தீங்கன்னா இந்தியால ரொம்ப லோ, எஸ்பெஷலி டிக்ளைன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே பாத்தீங்கன்னா 1983 இருந்து 2016 2008 இந்த பீரியட்ல ரொம்பவே டிக்ளைன் ஆயிருக்கு, ஸ்டடிலி டிக்ளைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேலுடைய பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு. அதுக்கு மேஜர் ரீசன் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல 1983 என்ன பண்ணிருப்பாங்கன்னா உமன் வந்து அதிகமா எங்க இருப்பாங்க, அக்ரிகல்ச்சர்ல லேபரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. சோ வந்து அங்க போய் ஒர்க் பண்றது மாதிரி பண்ணிருப்பாங்க. பட் லேட்டர் என்னாச்சுன்னா நம்ம எல்பிஜி ஆனதுக்கு அப்புறம் நிறைய மெக்கனைசேஷன் வந்துருச்சு, டிராக்டர் அப்புறம் இன்னும் அதர் எக்யூப்மெண்ட்ஸ் மெக்கனைசேஷன் வந்ததுனால சோ என்ன பண்றாங்கன்னா அக்ரிகல்ச்சர் வந்து கம்ப்ளீட்டா வந்து மோஸ்ட் மெக்கனைசேஷன் மாறதுனால ஃபீமேலுக்கு ஜாப் கிடையாது. சோ என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய அந்த இன்கம் அப்படிங்கிறது குறையும் போது அந்த ஃபேமிலிக்கான இன்கம், ஹவுஸ் ஹோல்ட் இன்கமும் குறையுது. சோ எக்கனாமியா பெரிய லெவலில் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியாது.
இது 1980s ரொம்ப ஹையா இருந்ததா சொல்லியிருக்காங்க 1980s. இன்னொரு என்னன்னா இண்டஸ்ட்ரி சைடு உங்களால போக முடியாது. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி எல்லாமே கேபிட்டல் இன்டென்சிவா மாறிடுச்சு. கேபிட்டல் இன்டென்சிவ் செக்டரா மாறிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பினான்ஸா இருக்கட்டும், ஐடி செக்டரா இருக்கட்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா மெஷின்ஸ் வச்சு அதுல ஒர்க் பண்றது அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ அதனால வந்து ஃபீமேல் அவங்க போய் அதை அடாப்ட் பண்ண முடியல உங்களால. ஸோ லெஸ் ஜாப் வந்து கிரியேட் பண்றதுனால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேயா. ஸோ மேஜர் ரீசன்ஸ் இது. அது போக யங் கேர்ளுக்கும் யங் பாய்க்கும் கம்பேர் பண்ணும்போது யங் கேர்ள் வந்து அதிகமான அன்எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்காங்க. அரௌண்ட் 3 times வந்து இவங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்காங்க யங் உமன். இன்னும் வந்து யங் உமன் பாத்தீங்கன்னா யங் மென் அளவுக்கு கம்பேர் பண்ணும்போது அவங்க வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட் போறதோ எஜுகேஷன் போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது இல்ல. ஒரு டிகிரி முடிச்சோமா வீட்லயே இருக்கோமா அடுத்து என்னன்னு யோசிக்கும் போது அவங்க மேரேஜ் பண்ணி வச்சுப்பாங்க அப்படின்ற ஒரு தாட் அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒண்ணு இல்ல ஹையர் ஸ்டடிஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு பண்றதும் கிடையாது. இதனால வந்து அவங்களுக்கு பார்ட்டிசிபேட் வந்து ரொம்ப கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல பீகார்ல பாத்தீங்க அப்படின்னா 15% தான் இருந்தாங்க ஃபீமேல் ஒர்க்கர் பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து 15% தான் பீகார். ரொம்ப கம்மி. ரொம்ப நேஷனல் ஆவரேஜ் விட ரொம்ப கம்மி. இப்போ ஆத்தர் என்ன சொல்றாருன்னா நம்ம விக்ஷித் பாரத் 2047 அட்டைன் பண்ணோம் இல்லையா. ஸோ அதை அட்டைன் பண்றதுக்கு ஹாஃப் ஆஃப் த பாப்புலேஷன் இது ஹாஃப் ஜெண்டர் நம்ம என்ன பண்ணா அவங்க நெக்லெக்ட் பண்ணிட்டு இந்தியா வந்து க்ரோத் நோக்கி கொண்டு போனா முடியுமா நம்மளால அப்படின்னு கேக்குறாரு. ஜப்பான்ல பாத்தீங்க அப்படின்னா மென் அண்ட் உமன் ரெண்டு பேரும் ஈக்குவலா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்க டெவலப்மெண்ட் முன்னாடி வெஸ்ட் எக்கனாமி வந்து அந்த அளவுக்கு எல்லாருக்குமே அவங்களோட ஹெல்ப் எல்லாமே டெவலப்மெண்ட் ஆனதுக்கு மேஜர் ரீசன் பாத்தீங்கன்னா ஃபீமேல் அண்ட் மேல் ரெண்டு பேரும் வந்து ஈக்குவலா வந்து ஒர்க் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா இவங்க உமனுடைய அந்த ஒர்க்கிங் இன்ஃபார்மல் ஃபார்மல் பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னா 82% ஆஃப் தி ஒர்க்கிங் உமன் பாத்தீங்கன்னா இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் தான் இருக்காங்க. 82% working women in informal employment as per ILO report 2018, International Labour Organization 2018 படி எஸ்பெஷலி இந்த 82% எங்க ஒர்க் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து அக்ரிகல்ச்சர், இன்னொன்னு வந்து டொமஸ்டிக் லேபர், டொமஸ்டிக் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, வீட்டு வேலைக்கெல்லாம் போறாங்களோ அந்த மாதிரி ஒர்க் பண்றது, இல்லாட்டினா வந்து அந்த குழந்தைகளை பராமரிக்கிறது இந்த மாதிரி நம்ம வேலை பார்க்கறது இதெல்லாம் பாக்குறாங்க. இப்போ ரீசெண்டா 2025 பாத்தீங்கன்னா இந்தியா ஏஐ கவர்னன்ஸ் கைட்லைன்ஸ் 2025 அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா ஏஐ கைட்லைன்ஸ் கவர்னன்ஸ் கைட்லைன்ஸ் 2025 இதுக்கு கீழே ஜெண்டர் ஈக்விட்டி அண்ட் ஃபேர்னஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த கைட்லைன் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த கைட்லைன் கீழே பாத்தீங்க அப்படின்னா ஏஐல வந்து ஈக்விட்டி கொண்டு வந்தோம்னா கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து ஃபீமேல் வந்து ட்ரைனிங்கே பெரிய லெவல் கொடுக்குறது, ஏஐ பத்தி பெரிய அவேர்னஸ் கொடுக்கறது இல்லை, இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து பெரிய லெவலில் கிடையாது. ஸோ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா மேலுடைய ஆக்சஸ் மொபைல் ஆக்சஸ் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கு இல்லையா, கம்பேர் பண்ணும்போது ஃபீமேல் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அந்த இடத்துல வந்து இவங்க ஏஐ எல்லாம் லேர்ன் பண்ணுவாங்கன்னு கேட்டா கொஸ்டின் மார்க் நடக்குது. ஸோ இதுல வந்து ரூரல் உமன் பாத்தீங்கன்னா 76.9%, அரௌண்ட் 77% வந்து அக்ரிகல்ச்சர் இன்வால்மெண்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 77% ஆஃப் ரூரல் உமன் பாத்தீங்கன்னா இதுல எங்கேஜா இருக்காங்கன்னா அக்ரிகல்ச்சர்ல ஆஸ் பர் பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே 2023 and 24. இப்போ கவர்மெண்ட் வந்து உமன் எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வரதுல என்னென்னலாம் ஃபோக்கஸ் பண்ணணும், ஏஐல டிஜிட்டல் லிட்ரேசிலாம் இருக்குல்ல கொண்டு வரணும் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் பாத்தீங்கன்னா ஒன்று வந்து ஜெண்டர் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு கண்டக்ட் பண்ணணும். ஜெண்டர் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஒரு பாலிசி கொண்டு வராங்கன்னா அது ஒரு உமனுக்கு வந்து என்ன மாதிரி இம்பாக்ட் கொடுக்குது, மேலுக்கு என்ன மாதிரி இம்பாக்ட் கொடுக்குது அப்படின்னு ஸ்டடி பண்ணணும். இப்போ ஃபீமேல் அடாப்ட் பண்ணிக்க முடியல, ஏஐலாம் சொல்றோம் இல்லையா, ஸோ வந்து அவங்க அடாப்ட் பண்ணிக்க முடியல, எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுத்து அவங்க ட்ரைனிங்லாம் கொடுக்கும், ஸ்கில் டெவலப்மெண்ட்லாம் கொண்டு போகும். ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜெண்டர் ரெஸ்பான்சிவ் பட்ஜெட். ஸோ நம்ம பட்ஜெட்லாம் கொண்டு வரும்போது அது வந்து ஜெண்டருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா வந்து ஃபீமேல் மேல் ரெண்டு பேருக்கும் வந்து ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும். ஈவன் வந்து உமன் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏஐ லிட்ரஸி, பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் ஆதார் கார்டு சொல்றோம் இல்லையா, ஸோ ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, இன்னும் அதர் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் சைட்ல ரிலீஸ் பண்றாங்கன்னா அதுக்கு ஆக்சஸ் பண்றது அதுக்கான அவேர்னஸ் வந்து உமன் வந்து டிஜிட்டல் லிட்ரஸி அப்படிங்கிறது அதிகமாகும். டிஜிட்டல் லிட்ரஸி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லிட்ரஸி நம்ம சொல்லுவோம் அவங்க 7th வரைக்கும் படிச்சிருக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் பேச தெரியணும், அப்புறம் எழுத தெரியணும், படிக்க தெரியணும் சொல்லுவோம். இது வந்து லிட்ரஸி அப்படின்னு நார்மலா.
டிஜிட்டல் லிட்ரஸி அப்படிங்கிறது அட்லீஸ்ட் அவங்க வந்து மெயிலாவது உங்களுக்கு சென்ட் பண்ண தெரியும். ஒரு மெயிலோ இல்ல கம்ப்யூட்டர் லைட்டா ஆப்ரேட் பண்ண தெரியும் உங்களுக்கு. இதுக்கு வந்து டிஜிட்டல் லிட்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொன்று வந்து டிஜிட்டல் சேஃப்டி கொடுக்கணும். நிறைய சைபர் கிரைம் யார் டார்கெட் பண்ணியிருக்கோம்? வல்னரபிள் செக்ஷன்ல தான் டார்கெட் பண்ணியிருக்கோம். அது எஸ்பெஷலி வந்து உமன் பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ல அதிகமா இருப்பாங்க இல்லையா? ஹோம் மேக்கர் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க டார்கெட் பண்ணி தான் அதிகமான சைபர் கிரைம் அப்படிங்கிற நடக்கும். அந்த டிஜிட்டல் சேஃப்டி வந்து நம்ம கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் பாலிசி மேக் பண்ணும்போது இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் டேஸ் 2 பார்ப்போம். இதுல ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் என்னன்னா இந்தியால நம்ம வந்து இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி இருக்குமா, சுப்ரீம் கோர்ட் இருக்கு, ஹை கோர்ட் இருக்கு, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் தான் இருக்கு. பட் இருந்தாலுமே என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேஸ் எவ்வளவுக்கு அரௌண்ட் 5 crore கேசஸ் இருக்கு. ஸோ வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணவே முடியல. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜுடிஷியல் என்ன ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்கன்னா கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ கேஸ் வந்து மாதிரி பெண்டிங்ல இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போஸ்கோ கேஸ் இருக்கு, போஸ்கோ கேஸ் வந்து இருக்கு. இப்போ அது வந்து ஒரு கேர்ள் வந்து ஒரு அண்டர் 18 கேர்ள் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அஃபெக்ட் ஆகும்போது அவங்களோட ஜட்மெண்ட் உடனே கிடைச்சா மட்டும்தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு வந்து அந்த மென்டல் ப்ரெஷருக்கு வெளியே போவாங்க. அப்படி இல்லாட்டி அந்த கேர்ள் வந்து சுத்தி சுத்தி நீங்க அவங்க போஸ்கோல வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து ஒரு விக்டிமா பார்க்க மாட்டோம். அவங்க அந்த கிரைமை கமிட் பண்ண மாதிரி நம்ம பார்ப்போம் இல்லையா? ஸோ சொசைட்டியோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அப்ப கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா போஸ்கோ கேஸுக்காக என்ன பண்றாங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் செட்டப் பண்றாங்க. ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் இந்த சென்ஸ் ஜுடிஷியரியில நார்மலா ஒரு ப்ராசஸ் போகும் அப்படின்னா அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கும் இல்லையா? அந்த ப்ரொசீஜர் போகும்போது அதுக்கு டிலே ஆகும், ப்ராசஸ் ஆகும். சம் டேஸ் எடுக்கும், மந்த் எடுக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாம ஃபாஸ்ட் ட்ராக் கீழே ஒரு கேஸ் போஸ்ட் ஒரு கேஸ் வரும், 90 டேஸ்க்குள்ள அந்த கேஸ் ரிசல்ட் வெளியில வந்துடும். பனிஷ்மெண்ட் கொடுத்து முடிச்சோம் 90 டேஸ்க்குள்ள என்ன அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்து ஃபாஸ்ட் ட்ராக் அப்படிங்கிறது. எம்பி எம்எல்ஏ ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் இருக்கு. அதே மாதிரி போஸ்கோ ஆக்ட் இருக்கு தெரியுமா? அதுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா ட்ரையல் கொடுப்பாங்க. சோ அதே மாதிரி இப்போ ரீசெண்டா நடந்த பேப்பர் லீக் இருக்குல்ல, நீட் பேப்பர் லீக். சோ அதுக்காக கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா செப்பரேட்டா அந்த பேப்பர் லீக் கேசஸ் எல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் செட்டப் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் 2.45 lakh கேஸ் பெண்டிங்ல இருக்கு. 2.45 lakh கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இன்கமிங் கேஸ் வந்து அதிகமா வந்துட்டு, அதாவது கேஸ் ஃபைல் ஆக ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, டிஸ்போசல் ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. கம்மியான்னு சொல்ல முடியாது, இது வர மேட்ச் ஆக மாட்டேங்குது, ஈக்குவல் ஆக மாட்டேங்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 2025ல 1.4 lakh கேஸ் வந்து ஃபைல் ஆயிருப்பா 2025ல. இதுல 66,000 கேஸ் தான் வந்து கிளியர் பண்ணிருக்காங்க. பாதிக்கு மேல கிளியர் பண்ணல இல்லையா? சோ அப்ப இது என்ன ஆகுது, அப்படி பைல பாக்குது. இன்னொரு டிராபேக் என்னன்னா ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல இதுக்கு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியரியில வந்து அப்பாயின்மெண்ட் பண்றது கிடையாது. இருக்கக்கூடிய ஜுடிஷியரியில இருந்து தான் அவங்க ஆட்கள் வந்து ஜுடிஷியல் ஜட்ஜஸ் வந்து போடுறாங்க. இது ஒரு மேஜர் இஷ்யூ. எக்ஸ்ட்ரா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கறது கிடையாது. ஜுடிஷியரி இப்போ ஹை கோர்ட் இருக்கு, ஹை கோர்ட்ல செப்பரேட்டா ஒரு இடத்த அலோகேட் பண்ணி நீங்க ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது, செப்பரேட் பெஞ்ச் மட்டும் அலோகேட் பண்றது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு செப்பரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. இது ஒரு மேஜர் இஷ்யூ சொல்லியிருக்காங்க. இது போக பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் வந்து பெரிய லெவல்ல இதுக்காக வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ண விடுறது இல்லை. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேஜர் இஷ்யூஸ். அது போக நம்ம 5 crore கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அதுல 74% பாத்தீங்கன்னா கிரிமினல் கேசஸ் தான் பெண்டிங்ல இருக்கு. ஓவராலா இந்தியன் ஜுடிஷியரியில கேஸ் பெண்டிங்ல இருக்கு, 5 crore வந்து பெண்டிங்ல இருக்கு. இந்த 5 crore 74% என்ன கேஸ்? அது கிரிமினல் கேஸ் தான் பெண்டிங்ல இருக்கு. இப்ப ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்னு சொல்லும்போது அது ஜட்மெண்ட் எடுப்பாங்க, ரொம்ப ஃபாஸ்டா கொடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஃபாஸ்டா கொடுத்தா என்ன பிரச்சனை வரும்? அது பனிஷ்மெண்ட் வந்து மேபி அவங்க வந்து குற்றம் இல்லாதவங்களா இருக்கு, அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. சோ ஃபாஸ்டா வந்து போகும், அந்த இஷ்யூஸ்மே இருக்கு.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன். இன்டர்நேஷனல் ரிலேஷன்ல சி ஃபேரல் பாலிசி. சி ஃபேரல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்தியன் ஷிப் ஒண்ணு இந்தியன் ஓஷன் சைடு நின்றுட்டு இருந்தது. அது மேல பார்த்தா யூஎஸ் வந்து ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுத்தாங்க, அதுக்கு உடனே அட்டாக் பண்ணிட்டாங்க. அட்டாக் பண்ணதுல 3-4 இந்தியன்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்க எந்த தப்புமே பண்ணல. இவங்க சிக்னல் வந்து சென்ட் பண்ணிருக்காங்க, அவங்க ஒரு பெரிய லெவல் ரெஸ்பாண்ட் பண்ண உடனே அட்டாக் பண்ணாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ அப்போ என்ன கொஸ்டின் ரைஸ் ஆகுது அப்படின்னா, அப்போ இந்தியன் கவர்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணலையா அப்படின்னு கொஸ்டின் வரும். அப்போ சி ஃபேரலா இருப்பாங்க இல்லையா, அந்த ஷிப்ல டிராவல் பண்றாங்க இல்லையா, ஈவன் கமர்ஷியலோ இல்ல கவர்மெண்ட்டாவோ டிராவல் பண்றாங்கன்னா இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ எவ்வளவு பேர் எம்ப்ளாய்மெண்ட் இப்ப இந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போ இந்த இன்சிடென்ட் பார்க்க மாட்டவங்களாம் வந்து அதுக்கு எம்ப்ளாய்மெண்ட் போகணும்னு நினைப்பாங்க. அதுல ஒர்க் ஃபோர்ஸ் அதுக்குள்ள போவே உங்களுக்கு வேண்டாம்னு நினைப்பாங்க. ஏன்னா பெரிய லெவலில் சேஃப்டி வேணும். யூஎஸ்ஏ அங்க போக இந்தியன் ஓஷன் இருந்த ஷிப் வந்து அவங்க அட்டாக் பண்ணிருக்காங்க. அவங்க அட்டாக் பண்ணிருக்காங்க. இந்தியன் ஓஷன் தான் இதுல வந்து அந்த சைட் ஆஃப் ஆர்ம்ஸ் அந்த சைட்ல போயிட்டு தெரியல, அட்டாக் பண்ணிருக்காங்க பெரிய லெவலில். உடனே அவங்க ஸ்பாட்ல இறந்துருக்காங்க. ஓகே, இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த சீஃபேரல் பாலிசி ஓவராலா இந்தியால அந்த சீஃபேரல் ஒர்க் ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா ஆஸ் பர் 2025 ரிப்போர்ட் படி 3.2 lakh பீப்புள் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்கப்பா. அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 3.2 lakh பீப்புள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்த்தோம்னா குளோபல் லெவல்ல 12% வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம். 12%. ஈவன் பிலிப்பைன்ஸ் வந்து அதிகமான பேர் வந்து இதுல ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஒரு ஐலாண்டு, அதுல வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் அதிகமான ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கு. தேர்ட் தான் சைனா. சைனா வந்து அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் பிலிப்பைன்ஸ், செகண்ட் இந்தியா, தேர்ட் தான் சைனா சீஃபேரர்ல. இதுல 2023 பாத்தீங்கன்னா பைரசி ஆக்ட்னு கொண்டு வந்தாங்க. பைரசி ஆக்ட் அப்படிங்கும்போது ஸோ ஒரு ஷிப் போயிட்டு இருக்கு, அந்த ஷிப்ல இருக்கக்கூடிய பர்சன் இருப்பாங்க இல்லையா, கேப்டன் சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கோ இல்ல பேசஞ்சர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களுக்கோ இல்ல இருக்கக்கூடிய பொருட்களுக்கோ யாராவது வந்து திருடுறது இல்ல அட்டாக் பண்றது பண்றாங்க அப்படின்னா கேபிட்டல் பனிஷ்மெண்ட் டெத் நாள் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆக்ட் பாஸ் பண்ணுவோம். 2023 பைரசி ஆக்ட்னு சொல்லி பாஸ் பண்ணிருக்கோம். ஆனா என்னன்னா ஹியூமனுக்கு அதோட செக்யூரிட்டி நம்ம கொடுக்குறோமான்னு கேட்டா இல்ல அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. பெரிய லெவல் செக்யூரிட்டி கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ இந்தியன்ஸ் வந்து இந்தியன் ஷிப்ல மட்டும் ஒர்க் பண்ணுவாங்கன்னா அப்படி கிடையாது. நிறைய ஃபாரின் ஷிப்லயுமே ஒர்க் பண்ணுவாங்க, கமர்ஷியல் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. இதுக்கான அவங்களுக்கு எல்லாம் ப்ரொடெக்ஷன் நம்ம கொடுக்கணும் அப்படின்றது இருக்கு. இப்போ 2014 பாத்தீங்கன்னா இப்போ நம்ம 25 என்ன பார்த்தோம், 3.2 lakh பீப்புள் வந்து ஒர்க் பண்றாங்கன்னு பார்த்தோமா. 2014 இது 3 times வந்து குறையுது. அப்போ இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராப்பரா நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்றது. நெக்ஸ்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா, யூஎஸ்ஏ இவங்க ரெண்டு பேரும் நியூக்ளியர் டீல் சைன் பண்ணிட்டு இருக்காங்க. நியூஸ் ரொம்ப பரபரப்பா பேசப்படுது. இந்த ரீசன் பாத்தீங்கன்னா இவங்க சவுதி அரேபியாவுக்கு பெரிய லெவல் நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாது. என்ரிச்மெண்ட் கிடையாது, அவங்க நியூக்ளியர் ப்ராசஸ் எல்லாம் பண்றது இல்லை. அவங்க ஆக்சுவலா சவுதி அரேபியாவுடைய எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டா என்ன எக்கனாமி இருக்காங்க பாத்தீங்கன்னா ஆயில் தான், ஆயில் டிபெண்ட் எக்கனாமி. வந்து என்ன பண்றாங்கன்னா ஆயில் வந்து ஆயில் போய் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், கிரீன் ஹவுஸ் கேஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கோம், எமிஷன் எல்லாம் பேசிட்டு இருக்கோம், ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம் பேசிட்டு இருக்கோம். போலே பாத்தீங்கன்னா சிங்கியாஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி அதுவும் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்ல வந்து அதை ஸ்டாப் பண்ற பிளான் பண்ணிருக்கோம். லென்ஸ் எமிஷன் ரைட் பண்ணிருக்காங்க. இப்போ சவுதி அரேபியா என்ன பிளான் பண்ணாங்கன்னா 2030 நம்மளுடைய எக்கனாமி வந்து டைவர்சிட்டியா மாத்திரணும். லைக் டூரிசம் ப்ரொமோட் பண்றது, இன்னும் அதர் ஆக்டிவிட்டி இருக்கும் இல்லையா, ஏன்ல பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்றது, இந்த மாதிரி போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வருமானம் அப்படிங்கிறது வேற விதத்துல வர ஆரம்பிச்சு ஆயில வந்து பெருசா டிபெண்ட் பண்ணிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் என்ன பண்றாங்கன்னா யூஎஸ் பிரசிடென்ட் வந்து இவங்களோட நியூக்ளியர் டீல் சைன் பண்றாங்க. ஸோ சைன் பண்ணும்போது இதுல என்னன்னா நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டியும் போகும். நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி. இப்போ நமக்கு கூட இருக்கா, நம்ம நிறைய நியூக்ளியர் பவர் பிளான்ட் செட்டப் வச்சிருக்கோம் சிவிலியன் பர்பஸ்க்காக. ஸோ அதுல பாத்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்லி வந்து இந்த ப்ராலிஃபரேஷன் அப்படிங்கிறது யுரேனியம் வருமா, யுரேனியம் வந்து நமக்கு 235 கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த யுரேனியம் கிடைக்கும் போது அது வந்து பெரிய லெவலில் நமக்கு பியூரிஃபை இருக்காது. அதை நம்ம பியூரிஃபை பண்ணணும், சென்ட்ரிபிகல் மெத்தட்ல போய் பியூரிஃபை பண்ணணும். எல்லோ பெலட்டா மாத்துவாங்க, மாத்தி தான் நம்ம நியூக்ளியர் பவர் பிளான்ட் உள்ள கொடுத்து ஃபியூவல் அதை இன்ஜெக்ட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா சவுதி அரேபியாவோட மேஜர் சேலஞ்ச் வந்து நாங்க உங்களுக்கு நியூக்ளியர் வந்து அந்த யுரேனியம் வந்து நாங்க சப்ளை பண்ணுவோம், நீங்க வந்து என்ரிச்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நியூக்ளியர் ப்ராலிஃபரேஷன் இருக்கு இல்லையா, ப்ராலிஃபரேஷன் அப்படிங்கிறது
என்ரிச் பண்றது யார் பண்ணலாம் அப்படின்னு டெவலப்டு கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, லைக் யூஎஸ்ஏ, சைனா, இன்னும் அதர் கண்ட்ரிஸ், ரஷ்யா, இவங்கெல்லாம் வந்து என்ரிச் பண்ணலாம். ஏன் அப்படின்னா ஒரு பெரிய டெவலப்டு கண்ட்ரி தான் யூஸ் பண்ணலாம். வேற ஸ்மால் கண்ட்ரிஸா வந்து அப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் போட்டு வச்சிருக்காங்க. அதுதான் வந்து நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படிங்கிறது இந்தியா சைன் பண்ணல, நம்ம என்ரிச் பண்ணிருக்காங்க. ஸோ என்ன சொல்லிருக்காங்கன்னா, சவுதி அரேபியா சேலஞ்ச் என்னன்னா, நீங்க என்ரிச் பண்ணக்கூடாது, நாங்க வந்து சப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நாங்க சஜனா இருந்தா வந்து நாங்க அக்செப்ட் பண்ண முடியும்ல, அது ஒரு பிரச்சனை இருக்கு. வெஸ்ட் ஏஷியா சைடுல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஈரான் வந்து நியூக்ளியர் பவரா வர்றதுக்கு பெரிய லெவல ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அதர் இஸ்லாமிக் கண்ட்ரி அப்படி பண்றாங்கன்னு கிடையாது. ஸோ இப்ப என்ன பண்ணாங்க, சவுதி அரேபியா முன்னாடி வந்து பாகிஸ்தான் ஒரு டீல் சைன் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, சவுதி அரேபியா ஏதோ ஒரு கண்ட்ரி, ஏதோ ஒரு நியூக்ளியர் கண்ட்ரி வந்து அட்டாக் பண்றாங்க அப்படிங்கும்போது, அவங்க நியூக்ளியர் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு யார் சப்ளை பண்ணுவா, பாகிஸ்தான் வந்து சவுதி அரேபியா சப்ளை பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட கிடையாது, பட் சப்ளை பண்ணி அவங்க அது மூலமா அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க ரீசெண்டா. ஸோ என்னன்னா, வெஸ்ட் ஏஷியா நியூக்ளியர் த்ரெட் அப்படின்னு அதிகமாயிட்டு இருக்கு. அதே மாதிரி யூஎஸ்ஏ கவர்மெண்ட் என்ன அப்படின்னா, ஈரான் வந்து நியூக்ளியர் எந்த இடத்துலயுமே வந்து யூஸ் பண்ணிடக்கூடாது, என்ரிச் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவா இருக்காங்க. அப்போ இந்த நியூக்ளியர் சைன் பண்றாங்க. அப்ப ஈரான் பிசினஸ் யூஎஸ்ஏ சவுதி அரேபியா போகும் இல்லையா, அப்பதான் வந்து இந்த டீல் போயிட்டு இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த டீல் வந்து சைன் பண்றதுக்கு முன்னாடி இந்த பெருசா ஆபிரகாம் அக்கார்ட் பத்தி பேசுற ஆபிரகாம் அக்கார்ட் இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் இருக்காங்க இல்லையா, இஸ்ரேல், அதாவது இஸ்ரேல் ஒரு பக்கமும், இன்னொரு சைடுல இஸ்லாமிக் கண்ட்ரி இருக்காங்க இல்லையா, பக்ரைன், சவுதி அரேபியா, கத்தார், யுஏஇ இருக்காங்க இல்லையா. சோ இவங்களோட ஒரு நெகோசியேஷன் எப்பவுமே வந்து இஸ்ரேலுக்கும் அதர் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ்க்கும் வந்து பெரிய லெவல்ல கிளாஸ் வந்துட்டே இருக்கு. வார் நடந்துருக்கு பாத்தீங்களா, காசா வார்லாம் இந்த மாதிரி வந்துட்டே இருக்கிறதுனால, அப்போ இவங்க கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, யூஎஸ் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆபிரகாம் அக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இஸ்ரேல் ஒரு பக்கமும் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் ரெண்டு பேருமே வந்து நீங்க சுமூகமா எக்கனாமிக்ல எல்லாத்துக்கும் வந்து சேர்ந்து போகும் ஆகணும், அதான் ஆபிரகாம் அக்கார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் லேட்டர் என்ன இப்ப காசாவை அட்டாக் பண்ணும்போது வெளியே வந்துட்டாங்க எல்லாருமே, வெளியில வந்து ஆபிரகாம் அக்கார்ட் சப்போர்ட் பண்ணல இருக்க. இப்போ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இந்த நியூக்ளியர் ட்ரீட்டி சைன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நியூக்ளியர் ட்ரீட்டியோட அந்த டிஃபால்ட் சைன் அப்படிங்கிறது அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது ஆபிரகாம் அக்கார்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யூஎஸ்ஏ வந்து சவுதி அரேபியா வந்து புஷ் பண்றாங்க, ஒரு மேஜர் இஷ்யூ ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவையும் சைனாவையும் கம்பேர் பண்ணியிருந்தாங்க. இந்தியா, சைனா. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏன் கம்பேர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே வந்து குளோபல் லெவல்ல 1 பில்லியன் பாப்புலேஷனை கிராஸ் பண்ணியாச்சு. 1 பில்லியன் பாப்புலேஷன் ரெண்டு கண்ட்ரியுமே கிராஸ் பண்ணதுனால ரெண்டுமே கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ சைனாவுடைய பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது இந்தியாவோட அதிகம். எந்த அளவுக்கு அதிகம் பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் 8 டைம்ஸ் வந்து அதிகம் நம்மளை விட அவங்களுக்கு பெர் கேபிட்டா இன்கம். பெர் கேபிட்டா இன்கம் என்ன சொல்லுவோம், நேஷனல் இன்கம் டிவைட் பை பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது. ஸோ அந்த இன்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட 8 டைம்ஸ் அதிகம் சைனாக்கு. ஸோ நம்மளுக்கு கம்மி. இது போக பார்த்தீங்கன்னா சைனால வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். பட் இந்தியாவில் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். நெக்ஸ்ட் வந்து ஏஐ, ரேர் எர்த் மினரல்ஸ், எலிமெண்ட்ஸ் ரொம்ப லீடிங்ல இருக்காங்க. வேர்ல்டுல கிடைக்கக்கூடிய ரேர் எர்த் எலிமெண்ட்ல 80% சப்ளை எங்கிருந்து போகுது, சைனால தான் போகுது. நம்மளே சைனால தான் வாங்கிட்டு இருக்கோம், பட் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு மேஜர் ரீசன். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் எலாஸ்டிசிட்டி. எம்ப்ளாய்மெண்ட் எலாஸ்டிசிட்டி பாத்தீங்க அப்படின்னா, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷன் அப்படிங்கிறது பர் ஜிடிபி எவ்வளவு என்ன கிரியேட் பண்ண முடியாது அப்படிங்கறத வந்து எம்ப்ளாய்மெண்ட் எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது. இந்தியாவில் நடக்கக்கூடிய மேஜர் இஷ்யூ பார்த்தீங்கன்னா லே ஆஃப் நிறைய நடக்கு இல்லையா. ஐடியில் ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க, சடனா டக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு 700 எம்ப்ளாய் வந்து லே ஆஃப் பண்ணிடுவாங்க. பட் சைனா அப்படி கிடையாது. சைனா என்ன ஒரு ப்ரொவிஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏஐ அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன சொல்லிருக்காங்கன்னா, அரௌண்ட் இப்போ ரோபோட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா மோர் தென் 2 மில்லியன் ரோபோட்டிக்ஸ் இருப்பாங்க. மோர் தென் 2 மில்லியன் ரோபோட்டிக்ஸ் இருக்கு. அவங்க ஃபுட் டெலிவரியில இல்ல பேங்க்ல ஒர்க் பண்றதுல ஹெல்ப் பண்றதுல இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டர்லயும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ரோபோட்டிக்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா எம்ப்ளாய்மெண்ட் வந்து குறைதா அப்படின்னு கேட்டா இப்போ கொஞ்சம் ஸ்லோவா வந்து இப்போதைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஐ மீன் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருக்கு. பட் அவங்க என்ன ஒரு ரூல் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த சோசியல் செக்யூரிட்டி உங்களுக்கு தெரியுமா, அது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. சொசைட்டில அந்த பீப்புளுடைய அந்த ஹியூமனுடைய வேல்யூ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ மெஷின் வந்து செகண்டரி தான். இப்போ ஒரு கம்பெனி வந்து டெக்னாலஜில வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக ரோபோட்டிக்ஸ் அடாப்ட் பண்ணிட்டதுங்கிறதுனால அங்க இருக்கிற ஹியூமன்ஸ் வந்து வேலை எடுத்துக்க கூடாது.
அந்த ஹியூமன்ஸ்க்கு இந்த ரோபோட்டிக்கே ஹெல்ப்பா வச்சுக்கலாம் அப்படிங்கிறது அவங்களோட நோட் வச்சிருக்காங்க. அப்போ லே ஆஃப் வந்து பெரிய லெவல் நடக்கிறது கிடையாது. இப்ப லே ஆஃப் நடந்தா அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும், திரும்ப அந்த எக்கனாமி வந்து பெரிய லெவல்ல பாதிக்கணும் இல்லையா, அந்த அப்படி கிடையாது. இப்போ அங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் பாத்தீங்கன்னா 16.3% அதிகமா இருப்பாரு. 16.3% அன்எம்ப்ளாய்மெண்ட். உங்களுடைய பாலிசி வந்து பீப்புள் ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி செகண்ட் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல இந்தியா வந்து யூஎஸ் டிபெண்ட் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரியும் சைனாவை டிபெண்ட் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு இதுல வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம யூஎஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம பிலீவ் பண்ணவே முடியாது பெரிய லெவல்ல. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து அவரோட டாரிஃப், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து நமக்கு போட ஒரு டாரிஃப், அது ஒரு ரீசன். அது செகண்ட் ரீசன் பாத்தீங்கன்னா விசா வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க இல்லையா, H1B விசா வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க, அது ஒரு மேஜர் ரீசன் சொல்லியிருக்காங்க. இதனால அவங்க வந்து நமக்கு லயபிள் காட் அண்ட் கேரண்டியர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கிடையாது யூஎஸ். ஸோ எப்ப வேணா உங்களுக்கு இந்த ஸ்டாண்ட் அப்படிங்கிறது வந்து மாத்திடுவாங்க, அப்ப நம்ம டிபெண்ட் பண்ணிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சைனா பாத்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ல அதிகமா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, ஐ மீன் ஃபர்ஸ்ட் லெவல் யாருக்குன்னா சைனா தான் அதிகமா இம்போர்ட் பண்ணிருக்கோம். நம்ம அவங்க எக்ஸ்போர்ட் பண்றது ரொம்ப கம்மி, அவங்கள்ட்ட நம்ம டெபிசிட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். வேற யூஎஸ் வந்து சர்ப்ளஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், சைனா வந்து நம்ம டெபிசிட் தான், நம்ம அதிகம் இம்போர்ட் பண்றோம் rather than எக்ஸ்போர்ட். சோ இந்த மாதிரி இருக்கும்போது என்னன்னா சைனாவோட நம்ம அதிகமா இன்னும் டிபெண்டா ஆயிட்டோம், நிறைய இம்போர்ட் பண்றதுல டிபெண்ட் ஆயிட்டோம் அப்படின்னா அவங்க நமக்கு நெய்பரிங் கண்ட்ரி, யூஎஸ் அப்படி கிடையாது, நெய்பரிங் கண்ட்ரிங்கிறதுனால பார்டர் இஷ்யூஸ் நிறைய வரும். அப்போ டிஃபால்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓகே நம்ம இந்த மாதிரி எக்கனாமி அவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால அவங்க சாதாரணமா போயிடும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தள்ளப்படும் அப்படின்றதுனால நம்ம அவங்க டிபெண்ட் பண்ணிக்க கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்தியால நம்ம ஓன வந்து மேனுஃபேக்சர் பூஸ்டப் பண்ணணும், நம்ம செல்ஃப் சர்வீஸ் நம்ம ஆகணும், எல்லாத்துலயுமே எந்த ஒரு கண்ட்ரி டிபெண்ட் பண்ணிக்க கூடாது. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல வந்து டைவர்சிஃபை பண்ணணும். இப்போ ரேர் எர்த் எலமெண்ட் வந்து சைனா வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து வேற ஏதாவது கண்ட்ரில வந்து சீப்பா தராங்களா, இல்ல வேற ஏதாவது கண்ட்ரி இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணணும். இப்போ இந்தியா பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா சைன் பண்ணி அந்த லித்தியம் கொண்டு வரதுக்கு, நிக்கல் கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி டைவர்சிஃபை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சப்ளை செயின் வந்து நம்ம ப்ராப்பரா கொண்டு போகணும். சப்ளை செயின் அப்படின்னா ஸ்டார்டிங்ல ஒரு ப்ரொடக்ஷன் நம்ம பண்றோம் இல்லையா, இப்போ ஒரு காட்டன் ப்ராடக்ட் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா ஒரு கிளாத் மேக் பண்றோம் அப்படின்னா உள்ள அந்த பருத்தி சீல் வருது இல்ல, அதுல இருந்து எந்த அந்த கிளாத் வெளியே வர வரைக்கும் அந்த ப்ராசஸ் வந்து தெரியுமா, அதை சப்ளை செயின் அப்படிங்கிறது. அதை நம்ம ப்ராப்பரா லைன் பண்ணி கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து எப்பவுமே வந்து நம்ம டைவர்சிட்டி பை தான் பார்க்கணும். ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கு அப்படின்னா ஒரே கண்ட்ரியோட நம்ம அலையா போயிட்டே இருக்கணும், டைவர்சிட்டி போது நிறைய ரீஜன் நம்ம ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து எப்பவுமே இண்டிபெண்டா இருக்கிறத தவிர டிபெண்ட் ஆகி இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ யூஎஸ்ஏ வந்து 10% டாரிஃப் வந்து இப்போ இம்போஸ் பண்ணிருக்காங்க இந்தியா அதர் கண்ட்ரி மேல 10%. இதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க கண்ட்ரில செக்ஷன் 301 கீழே ஒரு ப்ராடக்ட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம்ல, இப்போ இந்தியா இருக்காங்க, இந்தியா இருக்கு, யூஎஸ்ஏ இருக்கு இல்லையா, ரெண்டு கண்ட்ரி இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இல்ல ஒரு மினரல் இருக்கு, இப்போ லித்தியம் வச்சுக்கலாமே ஃபார் எக்ஸாம்பிள், லித்தியம் இருக்கு, நான் லித்தியம் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்றேன், இப்போ வந்து டெஃபிசிட்டா எக்ஸ்போர்ட் பண்றேன். அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது லித்தியம் என்ன பண்ணுவோம், மைன் பண்ணுவோம்ல, மைன்பிடா இருக்கும்ல, மைன் பண்ண ப்ராசஸ் யார் இருக்கணும், ஃபோர்ஸ் லேபரை வச்சு நான் மைன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அப்போ ஒரு ப்ராடக்டோ இல்ல ஒரு சம்திங் கூட்ஸ் என்ன அப்படின்னா இங்க இருந்து அதாவது யூஎஸ்ஏ வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா வந்து ஃபோர்ஸ் லேபர்னால மேக் பண்ணா இருக்கக்கூடாது. அப்படி ஃபோர்ஸ் லேபரால மேக் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதான் 10% டாரிஃப் போடுவோம், டாக்ஸ் ஃபோர்ஸ் லேபர். மைனிங் எப்படி பண்றோம் அது வந்து சில ரிப்போர்ட் அவங்க எடுப்பாங்க, போல சர்வேஸ் அந்த மாதிரி இருப்பாங்க, அதுல வந்து அனுப்புவோம். பாத்தீங்கன்னா ஐஎல்ஓல ஃபோர்ஸ் லேபர் வந்து ரெண்டு டைப்பா சொல்றாங்க. ஒண்ணு வந்து ஒர்க் வந்து இன்வாலண்டரி இல்லாம பண்றது, அதாவது எனக்கு இப்போ வில்லிங் இல்ல, அந்த ஒர்க் நான் பண்ண மாட்டேன், எனக்கு வில்லிங்கே கிடையாது, ஆனா பண்ண சொல்லி நான் ஃபோர்ஸ் பண்றாங்க இல்லையா, ஸோ இது பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் லேபர்ல வரும்.
வேற இப்போ நான் ஒரு கம்பெனி வந்து ஃபார்மல் செக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பிரேக் டைம் வந்து முடிஞ்சிருச்சு. திரும்ப என்ன ஒர்க்கு கூப்பிடுறாங்க. நான் போய் ஒர்க் பண்ணணும். கண்டிப்பா 8 ஹவர்ஸ் நான் ஃபீல் பண்ணணும். அப்போ உடனே வந்து இல்ல என்னால வந்து ஒர்க் பண்ண முடியாது. 8 ஹவர்ஸ் நான் ஒர்க் பண்ண முடியாது. நான் 6 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணலாம். வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது ஃபோர்ஸ் லேபர் கிடையாது. இப்போ பரம்பரையா பார்த்தீங்கன்னா, அந்த பாண்ட்லாம் போட்டு ஒர்க் பண்ண சொல்லுவாங்க தெரியுமா? ஃபேமிலி அப்புறம் அவங்க ரிலேட்டிவ் அந்த மாதிரி ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. அது வந்து ஃபோர்ஸ் லேபர்ல வரும். அது வந்து இன்வாலண்டரியா வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இது ஒரு ரீசன். இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, த்ரெட் ஆஃப் பெனால்டி. த்ரெட் ஆஃப் பெனால்டி என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது இந்த ஒர்க்க நீ முடிக்கல அப்படின்னா உனக்கு வந்து சேலரி நான் கட் பண்ணிடுவேன்னு சொல்லுவாங்க தெரியுமா? சாட்டர்டே வந்து நீ ஒர்க்குக்கு வரணும். உனக்கு சேலரி நான் தரமாட்டோம். பட் ஒர்க்குக்கு நீ வரணும். அது ஃபோர்ஸ் லேபர் தானே. மோஸ்ட்லி இந்த ஐடி செக்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா, மண்டே டு ஃப்ரைடே வந்து ஒர்க் இருக்கும். சாட்டர்டே வந்து ஒர்க் இல்ல லீவ் ஹாஃப் குடுக்குறாங்க அப்படின்னா, சோ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கு வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வெயிட் செய்வாங்களான்னா கிடையாது. வந்து நீங்க வந்து வாலண்டரியா பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வாலண்டரியா பண்ணுவாங்க. இவங்க பண்ண மாட்டாங்க. அது வந்து ஃபோர்ஸ் லேபர்க்குள்ள வரும். சோ அதான் வந்து ஃபோர்ஸ் லேபர். அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது நாட் ஒன்லி இந்தியா, ஈவன் தைவான் நிறைய கண்ட்ரிஸ் போட்டுருக்காங்க ஃபுல்லாவே. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்தெந்த பொருளை வந்து இம்போர்ட் நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்களோ, அந்த எக்ஸ்போர்ட் பண்ற வந்து ஃபோர்ஸ் லேபர்னால மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா, அதுக்காக வந்து நாங்க 10% டேரிஃப் வந்து அந்த பொருளுக்கு நாங்க போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அவங்க மென்ஷன் பண்ண ரீசன் பாத்தீங்கன்னா, அந்த பிரிக்ஸ் கிளேம் இருக்கு தெரியுமா? செங்கல் சூழலை மேக் பண்றது. சோ அது அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல ஒர்க் பண்றாங்க. அக்ரிகல்ச்சர்ல பாத்தீங்கன்னா, சுகர் கேன், காட்டன், ரைஸ் இதெல்லாம் வந்து ஃபோர்ஸ் லேபர் வந்து இந்தியா வச்சிருக்காங்க. இது போக டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் இருக்கும்ல, வேற பொருளை வச்சு பண்ணுவாங்க. சோ டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் அது. அப்புறம் ஃபயர் ஒர்க் மேனுஃபேக்சரிங்ல, மைனிங், டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இந்தியா வந்து ஸ்டில் அந்த ஃபோர்ஸ் லேபர் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா டாரிஃப் முன்னாடி போட்டுருந்தாங்க. டாரிஃப் வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு கேன்சல் பண்ணிட்டாங்கல்ல. அதனால வேற வழி இல்லாம இந்த மாதிரி டாரிஃப் தான் போகும். ஆனா யூரோப்ல கூட இந்த மாதிரி ஒரு லா இருக்கு. ஃபோர்ஸ் லேபர் மூலமா ஒரு பொருள் மேனுஃபேக்சர் பண்ணி வருது அப்படின்னா, அதுக்கு அவங்க டாரிஃப் போடலாம். ஸ்டாப் பண்றதுக்கு என்ன வழி பண்ணலாம். ஈவன் வந்து அந்த பொருளை வேலை சொல்லி பேங்க்ல பண்ணலாம். யூரோப் சைட்ல எல்லாம் இந்த மாதிரி ஒரு லா இருக்கு. நம்ம ஸ்லேவரி பார்ப்போம் தெரியுமா? அந்த ஏன்ஷியன் டைம்ல ஸ்லேவரி எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்லேவரி வந்து அபாலிஷ் பண்றதா அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஸோ என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சாந்தி அப்படின்னு மினிஸ்ட்ரி வந்து எடுத்துக்கிறாரு. சாந்தி அப்படின்னா பே ஆஃப் பெங்கால் இருக்கும்ல, ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்றதா அவங்க அந்த சாந்தி அப்படிங்கிறது. இந்த சாந்தியில வந்து சாகர் வரும். நம்முடைய விஷன் ஆஃப் இந்தியன் ஓஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த சி அது வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க அந்த சாகர் அப்படிங்கிறது. சாகர் வந்து 2014 நம்ம போகுது. இப்போ பாத்தீங்கன்னா மகா சாகர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். 2025 மகா சாகர். சாகர் அப்படிங்கிறது செக்யூரிட்டி growth ஃபார் ஆல் இன் தி ரீஜியன். 2050 வந்திருக்கும் இது ஃபைல். மகா சாகர் வந்து மியூச்சுவல் ஹோலிஸ்டிக் அட்வான்ஸ்மெண்ட் ஃபார் செக்யூரிட்டி அண்ட் growth ஆக்சஸ் தி ரீஜியன் 2025 மகா சாகர். இதெல்லாம் ஓவரால் ரீஜன் ப்ரொடெக்ட் பண்றதா இது. சரி அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இது ரெண்டுமே வந்து நம்ம பே ஆஃப் பெங்கால் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எப்படி கொண்டு போறோம் அப்படின்ற மாதிரியும், அதர் வந்து சில சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் இருப்பாங்க அவங்க நம்ம எப்படி டைப் பண்ணி கொடுப்போம். ஏன்னா பே ஆஃப் பெங்கால் இருக்கு அந்த சைடு தானே இருக்கு. ஸோ வந்து கொடுப்போம் அப்படின்னு மாதிரி. இது வந்து பிம்ஸ்டிக் சொல்லி சொல்லுவாங்க. பிம்ஸ்டிக் கண்ட்ரிஸ். பிம்ஸ்டிக். இல்ல இந்தியாவும் கொண்டு வருது. பங்களாதேஷ், இந்த சைட்ல மியான்மர், இந்த ஸ்ரீலங்கா, தாய்லாந்து. ஸோ இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி வரும். இப்போ இந்தியா இருப்பாங்க. ஸோ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த முறை வந்து பிம்ஸ்டிக் வச்சு பே ஆஃப் பெங்கால ஒரு ஜாயிண்ட் எக்ஸிபிஷன் கனெக்ட் பண்ணி நேவல் எக்ஸிபிஷன் கனெக்ட் பண்ணி அந்த ஏரியா வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ பே ஆஃப் பெங்கால் பாத்தீங்கன்னா ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி, அதாவது சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன் கொடுத்து தெரியுமா அந்த சைடு அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பெசிபிக் இந்தோ பெசிபிக் ரீஜன் இது ரெண்டுமே ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய சோக் பாயிண்ட் தான் அது. இது பே ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது ரெண்டும் சேர்த்துல தான் நமக்கு சோக் பாயிண்ட் இது. இதை கனெக்ட் பண்றது வந்து ஸ்டேட் ஆஃப் மலாக்கா. அது மூலமா நமக்கு இன்டர்நேஷனல் ட்ரேட் எல்லாமே கொண்டு வரும். இப்போ மேஜர் டிராபேக் என்ன பார்த்தா டிசாஸ்டர் ரிஸ்க் ரொம்ப அதிகம் இங்க. சைக்ளோன் வந்து அதிகமா ஃபார்ம் ஆகுங்க. அதுபோக அந்த ஃப்ளட் வருது இல்ல, சரி நம்ம ஃப்ளட் வருது, டிசாஸ்டர் வருது, சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது, சுனாமி இந்த மாதிரி பெரிய லெவலில் த்ரெட் இருக்கு இங்க. அதே மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம்.
நெக்ஸ்ட் சோசியல் ஜஸ்டிஸ். சோசியல் ஜஸ்டிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா டெங்குக்கு வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்கப்பா. டெங்கு வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க. டெங்குக்கு வந்து வேக்சினே கிடையாது, ஈவன் ட்ரீட்மெண்டே கிடையாது இருக்கு ஆக்சுவலி. இதான் ஒரு மெடிகேஷன் அப்படின்ற மாதிரி கிடையாது, பட் அது ட்ரீட்மெண்ட் வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ டெங்குல பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் இருக்குப்பா. 4 டைப்ஸ் இருக்கு, 1, 2, 3, 4 அப்படிங்கிறது. இதுல இந்தியால ப்ரிவலண்டா இருக்கிறது வந்து டைப் 2 வந்து ரொம்ப ப்ரிவலண்டா இருக்கும் இந்தியால. 3 and 4 ரொம்ப ரேரா இருக்கும். 3 பாத்தீங்கன்னா நமக்கு மான்சூன் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அந்த டைம்ல நமக்கு வரும். டெங்கு அப்படிங்கிறது பை நேச்சராவே ஏடிஸ் மஸ்கிட்டோ இருக்குல்ல, ஏடிஸ் ஃபீமேல் மஸ்கிட்டோ, அது பைட் பண்ணும்போது நமக்கு வரும். இது வந்து ஒரு வைரல் டிசீஸ் தான் இது. அந்த ஏடிஸ் மஸ்கிட்டோல பாத்தீங்கன்னா 2 இருக்கும். ஒன்று வந்து எஜிப்தி, இது வந்து அல்ஃபோ பிக்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 மஸ்கிட்டோ இருக்கும். ஸோ அதனால பெரிய லெவலில் வந்து நமக்கு காசு ஆகும். இது சிம்டம் நமக்கு தெரியுமான்னு கேட்டா மோஸ்ட்லி வந்து தெரியாது. ஏன் சிம்டமேட்டிக் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் என்னன்னா ஜாயிண்ட் பெயின் அந்த மாதிரி இருக்கும். ஜாயிண்ட் பெயின் இருக்கும், ஃபீவர் வந்து விட்டு விட்டு வர்றது, சம்டைம்ஸ் வாமிட் வர்றது, மசில் பெயின் அதிகமா இருக்கும் சிம்டம்ஸ்ல. டெங்குன்னா ஒரு 1 வீக் அப்புறம் தான் நமக்கு தெரியும் டெங்கு இருக்கு அப்படின்னு. 10 டேஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் டெங்கு இருக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இதுக்காக வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கிடையாது. மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம், பப்பாயாவோட ஜூஸ் இருக்கு தெரியுமா, அது வந்து கொடுப்பாங்க கியூர் பண்றதுக்கு. இது வந்து டெத் காஸ் பண்ணும், ரொம்ப ஷார்ட் பீரியட்ல டெத் காஸ் பண்ணும். என்ன ரீசன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பிளேட்லெட்ஸ் கவுண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிடும், ரொம்ப டிராஸ்டிக்கா குறைச்சு விடும். ஸோ இப்போ நமக்கு இது வந்து டெத் ஆகிடுவாங்க. பட் இதுக்காக பாத்தீங்கன்னா முன்னாடி டெங்குக்கான ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஒரு வேக்சின் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டெங்க் வேக்சியா அப்படின்னு சொல்லிட்டு டெங்கு வேக்சியா இதான் ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சிருக்காங்க. பிலிப்பைன்ஸ் கண்டுபிடிச்சது. பிலிப்பைன்ஸ் வந்து அவங்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவாங்க இந்த வேக்சினுக்கு. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு வேக்சின் எப்படி போடுவாங்க, ஒரு டிசீஸ் வர்றதுக்கு முன்னாடி போடுறதுதான் இது இல்லையா, ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் ஏதோ சம்திங், போலியோனா வரதுக்கு முன்னாடி போட்டுருவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அப்போ இதுல என்னன்னா, இந்த டெங்கு வேக்சியா இருக்கு தெரியுமா, இந்த வேக்சின் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த பர்சனுக்கு டெங்கு வந்து இருந்திருக்க கூடாது. ஐ மீன் வந்துருக்கணும், முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் அவங்க போட்டோம் அப்படின்னா அடுத்த முறை டெங்கு வராது, பெரிய லெவலில் வராது. ஆனா என்ன பிரச்சனை, ஒருவேளை அவங்களுக்கு டெங்கு அஃபெக்ட் ஆகல, அப்ப இன்ஜெக்ஷன் போடுறாங்கன்னா அவங்களுக்கு பெரிய லெவல்ல ஒரு காம்ப்ளிகேஷன் போகுது, சிவியர் ஹெல்த் இஷ்யூ வருது அவங்களுக்கு. ஸோ அதனால என்ன சொல்றாங்க, இது பெரிய லெவல்ல வந்து யூசேஜ் கிடையாது டெங்குக்கு. பட் இப்ப இருக்கிறது அப்படி கிடையாது. ஸோ வந்து யாராவது டெங்கு அஃபெக்ட் ஆகல, அவங்களுக்கும் நம்ம போட்டோம் அப்படின்னா, இன்ஜெக்ஷன் போட்டோம் அப்படின்னா ப்ராப்பரா ஒண்ணுமே ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி போனா 2 டோஸ்ல போடுவாங்க. ஒரு டோஸ் போட்டு அது 3 months அப்புறம் இன்னொரு டோஸ் போடுவாங்க. நியூ வேக்சின் பாத்தீங்கன்னா வந்து அப்படின்னு சொல்லி வேக்சின் இதான் டெங்குக்கான வேக்சின் சொல்லி. ஆமா, ஒண்ணு வந்து ஏஜிப்தி, இதுதான் வந்து அதிகமா ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது. ஏஜிப்தி ஒண்ணு, இன்னும் வந்து ஆல்போ பிக்டஸ் அப்படின்னு ஒரு மஸ்கிட்டோ பாத்தீங்கன்னா டிராபிக்கல் சப் டிராபிக்கல் ரீஜன்ல தான் இருக்கும். டெம்பரேட் ரீஜன்ல யூஎஸ் எல்லாம் சைடுலாம் இருக்காது பெரிய லெவல்ல, நம்ம சைடுல இருந்து பெல்ட்ல தான் இருக்கும். டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா ஏதுவான வந்து 25 to 28 டிகிரி செல்சியஸ் ரொம்ப ஏதுவானதா. அதான் ஒரு மான்சூன் வரும்போது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து ஆவரேஜா 37 டிகிரி இருக்குமா நம்ம டிராபிக் இருக்கிறதுனால. பட் மான்சூன் வரும்போது என்னன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகும். அப்ப நமக்கு என்ன ஆகும், அதிகமா வந்து சன்ரைஸ் இருக்காது, அது மாதிரி சில்னஸும் அதிகமா இருக்காது. ஸோ அப்ப ரெண்டுமே மிக்ஸ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும், அது வந்து அந்த 25, 28 வந்து ரொம்ப ஃபாஸ்டா க்ரோத் ஆகும். என்ன ஆகும், ஹோஸ்டா இருக்கும். இது உள்ள வந்து அதுக்குள்ள என்ன இருக்கும்னா நம்ம அந்த ஏடிஸ் அந்த பாராசிட் சொல்லுவாங்க, வைரஸ் இருக்குன்னா உள்ள இருக்கும். ஸோ அப்புறம் நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணும்போது பைட் பண்ணும்போது நமக்கு உள்ள இன்ஜெக்ட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து டெஸ்ட் பாத்தீங்கன்னா நாட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. டெங்கு இருக்காய நமக்கு நாட், நியூக்ளிக் ஆசிட் ஆம்பிளிஃபிகேஷன் டெஸ்ட். நியூக்ளிக் ஆசிட் ஆம்பிளிஃபிகேஷன் டெஸ்ட். செகண்ட் வந்து எலைசா, என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன்ட் அசை. தேர்ட் வந்து ரேபிட் டயக்னோஸ்டிக் டெஸ்ட். இந்த 3 டெஸ்ட் வந்து ஏதோ ஒன்று எடுப்பாங்க. இன்னொரு மேஜர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது மெட்டர்னிட்டி மூலமா ஸ்ப்ரெட் ஆகும். அம்மாவுக்கு அந்த டெங்கு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா
குழந்தை அவங்க பிரெக்னெண்டா இருக்கும் போது பேர்த் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா அந்த குழந்தைக்கு டெங்கு வரும். டெங்கு இருக்கும். ஆமா. அதே மாதிரி ரொம்ப ரேரா வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்றாங்க தெரியுமா? த்ரூ பிளட் மூலமா ஸ்ப்ரெட் ஆகும்னு கேட்டா ரொம்ப ரேரஸ்ட் ரேரஸ் ஸ்ப்ரெட் ஆகும். இது எப்படி மத்த ஹியூமனுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் பாத்தீங்கன்னா லேடிஸ் மஸ்கிட்டோ இருக்கு இல்லையா, அது வந்து ஃபர்ஸ்ட் இப்போ ஒருத்தர் பைட் பண்ணிருச்சு. பைட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா திரும்ப இன்னொரு பர்சன் பைட் பண்ணும்போது அவங்க போறோம். என்னன்னா அந்த எனக்கு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, இன்னொரு மஸ்கிட்டோ வந்து பைட் பண்ணுது. பைட் பண்ணும்போது அதுக்குள்ள அந்த இன்ஃபெக்ஷன் ஆயிட்டனாலுமே அதுக்கு இன்னொரு அடிக்கும் போது வரும் அவங்களுக்கு. இந்த மாதிரி பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு கொசு வந்து ஒரு 16 பேர் ஒரு டைம் படிக்குது அப்படின்னா 16 பேருக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். ரொம்ப பெரிய டிராபேக். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா WHO ரிப்போர்ட் படி 100ல இருந்து 400 மில்லியன் பீப்புளுக்கு வந்து பர் இயருக்கு வந்து இந்த டெங்கு அஃபெக்ட் ஆகிறாங்க. 100 to 400 மில்லியன் பீப்புள் பர் இயருக்கு இன்ஃபெக்ட் ஆகுறாங்க. வேர்ல்டுல ஏன்னா டெங்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் போட முடியாது பாத்தீங்களா? ஆன்டிபயோட்டிக் வந்து பாக்டீரியா தான் போட முடியும், வைரஸ் போட முடியாது. ஸோ அதனால வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹெப்படைட்டிஸ். ஹெப்படைட்டிஸ் வந்து ஹெப்படைட்டிஸ் லிவர்ல ஒரு ஹெப்பாட்டிக் அப்படிங்கிறது லிவர், ஐட்டிஸ் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் வீங்கிறது. ஸோ அதுல லிவர் வீங்கிறதுனால வரதான் அந்த ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டே பாத்தீங்கன்னா ஜூலை 28 வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டே. இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிவர் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிறது. இது எப்படி காசு ஆகுதுன்னா வைரஸ்னால தான் வருது நமக்கு ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிறது. இதுல வந்து டைப்ஸ் இருக்கு, A B C D E வரை இருக்கு. ஸோ மொத்தம் 5 டைப்ஸ் இருக்கு. இதுக்கு மேஜர் காசஸ் பாத்தீங்கன்னா ஒன்னும் ஆல்கஹால் அதிகமா கன்சியூம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பாதிக்கு வந்து கிட்னின்னு சொல்லுவோம், லிவர் பெரிய லெவலில் பாதிக்கும். லிவர் ஒன்னு ஆல்கஹால், இன்னொன்று மெடிகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம இந்த டோசேஜ் வந்து ஓவரா எடுக்கிறது, டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம எடுப்பாங்களே மெடிகேஷன். ஸோ அது மாதிரி வரும் நமக்கு. அதுபோல டாக்ஸிக் ஏதாவது கன்சியூம் பண்றாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேட் பீல் பாய்சனா இருக்கும் தெரியுமா, அதை கன்சியூம் பண்ணா ஃபர்ஸ்ட் எங்க போட்டுமா லிவர் தான் போய் பேஸ்ட் போட்டிடும். அந்த பேஸ்ட் கஷ்டமாயிரும். அது பேஸ்ட் வந்து இப்போ அவங்க அந்த டேப்லெட் எடுக்கிறாங்கன்னா மேபி அது ஈஸியா கொண்டு வந்துடலாம். பட் இது என்ன ஆகும்னா பேஸ்ட் ஒட்டிடும், அந்த இடத்துல ஒட்டிட்டு அந்த பாய்சன் ஒட்டி இன்ஜெக்ட் பண்ணிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் அந்த பிளட் வெசல்ஸை வெடிச்சிடும். ஸோ பாடிக்குள்ள பிளட் ஃபுல்லா ப்ளீட் ஆயிடுச்சு, அந்த ஆர்கன்ஸ் ஃபுல்லா எல்லாமே ப்ளீட் ஆகி இறக்கிடுவாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வரும்போது உங்களுக்கு லிவர் ஹெப்படைட்டிஸ் வரும். உங்களுக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னா அவங்களுடைய செல்ஸே வந்து அவங்கள வந்து டிசீஸ் வந்து காஸ் பண்ணிவிடும், ஃபாரின் பாடிக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி. இதுல நமக்கு ABCD சொன்னோம் இல்லையா, ஸோ அதை வந்து டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் B and C வந்து குரானிக் லிவர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குரானிக் லிவர் டிசீஸ். ஸோ ஒரு டிசீஸ் வந்து 3 months சஸ்டன் ஆகுதுன்னா குரானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா சிரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிரோசிஸ் அப்படின்னா அந்த லிவர் வந்து பிளாக் கலர்ல இருக்கும். சிரோசிஸ் அப்படிங்கிறது பிளாக் கலர் ஆயிடும். சிரோசிஸ் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல ஃபங்க்ஷனே இருக்காது. அது மாதிரி லிவர் கேன்சர்னா ஸ்லோவா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா எலிமினேஷன் ஆஃப் ஹெப்படைட்டிஸ் பை 2030 நம்ம எய்ம். எலிமினேஷன் ஆஃப் ஹெப்படைட்டிஸ் பை 2030. இது என்ன சொல்றாங்கன்னா சைலண்ட் டிசீஸ்னு சொல்றாங்கப்பா. இது சைலண்ட் டிசீஸ். என்ன ரீசனா இதோட சிம்டம் நமக்கு தெரியவே தெரியாது. ஹெப்படைட்டிஸ் நமக்கு இருக்கா இல்லைன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவு ஈஸியா. சைலண்ட் டிசீஸ் இல்ல ஹெப்படைட்டிஸ்ல வந்து AE இது ஒரு சைடும் BC ஒரு சைடும் வச்சுக்கலாம். இப்போ AE பாத்தீங்கன்னா எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் பார்த்தீங்கன்னா கண்டாமினேட்டட் ஃபுட் இருக்கும் இல்லையா, ஃபுட் வாட்டர் இது வந்து அதிகமா பொல்யூஷனோ ஏதோ ஒரு இதனால கண்டாமினேட் ஆயிருக்கு அப்படின்னா அது மூலமா நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும். வேற BC பாத்தீங்கன்னா இன்ஃபெக்டட் பிளட்,
அன்சேஃப் இன்ஜெக்ஷன் இருக்கும் இல்லையா, யாராவது அவங்க போட்டுப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்கும், அவங்க எடுத்து போய் போடுவாங்க. அந்த மாதிரி இது மாதிரி இன்ஃபெக்ஷனாக வரக்கூடியது மதர் டு சைல்டு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஒரு குழந்தை வந்து பேர்த் எடுக்கிறாங்க அப்படிங்கும் போது வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அது வந்து ஹெப்படைட்டிஸ் பி வராமல் தடுத்துப்பாங்க. இதுல இன்னொன்னு பிளே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹெப்படைட்டிஸ் டி ஒரு டைப் ஆகும் தெரியுமா? அது எப்போ வரும் அப்படின்னா, அந்த பர்சனுக்கு ஹெப்படைட்டிஸ் பி வந்து மட்டும்தான் டி வரும், இல்லாட்டினா வராது. அதே மாதிரி ஹெப்படைட்டிஸ் சி அப்படிங்கிறது கியூரபிள் டிசீஸ் இருக்கு, அது கியூர் பண்ணலாம் நம்ம. ஓவராலா ஹெப்படைட்டிஸ் எப்படி கியூர் பண்ணலாம்? ஒன்று டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணி கியூர் பண்ணலாம். பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் தெரியுமா? அது அது பண்ணி கியூர் பண்ணலாம். இப்போ வந்து சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாம் வச்சுருந்தாலும் ஓரளவுக்கு ப்ரிவென்ட் பண்ண முடியும். சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ இந்தியாவில் பார்த்தோம்னா இந்தியா நேஷனல் வைரல் ஹெப்படைட்டிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். நேஷனல் வைரல் ஹெப்படைட்டிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம். சிம்பிளா ஜாண்டிஸ் சொல்லுவாங்கப்பா, ஜாண்டிஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹெப்படைட்டிஸ் வருமா வராது. ஜாண்டிஸ் இருக்கு அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் லிவர்ல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அசோசியேட்டட் டிசீஸ் இருக்கு. இப்போ நமக்கு லிவர்ல பிரச்சனை, இப்போ நமக்கு ஃபீவர் எப்போ வரும்? ஒரு ஃபாரின் பாடி உள்ள போயிச்சா நமக்கு ஃபீவர் வந்து வரும். அப்ப நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, சம்திங் பாடியில நாட் ஓகே, அப்நார்மலா இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு ஜாண்டிஸ் அப்படின்னு சிம்டம் மாத்தி, அது கண்டிஷன் கிடையாது, கண்டிஷன் டிசீஸ் கிடையாது, ஒரு சிம்டம் மாறி அப்ப வருது அப்படி நம்ம ஜாண்டிஸ் நமக்கு தெரியுது அப்படின்னா, ஓகே அப்போ லிவர் ஏதோ பிரச்சனை இருக்கு, லிவர்ல கேல் பிளாடர் சொல்லுவாங்க, அதோ பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிடும். இருக்கணும் மேண்டேட்டரி கிடையாது, இருக்க வாய்ப்பு அதிகம். நேஷனல் வைரல் ஹெப்படைட்டிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம். ஸோ இதுக்கு ஹெப்படைட்டிஸ் வந்து குறைச்சிக்கணும் அப்படிங்கிறது அவேர்னஸ் கொடுப்பாங்கல்ல. இந்தியாவில் நமக்கு டிசீஸ்ல அஃபெக்ட் ஆயிருக்கும், எல்லா சிம்டம் பெரிய ட்ரீட்மெண்ட் எல்லாமே நமக்கு தெரியும், அதுல பெரிய அளவில் பாதிக்கப்பட்டோம். அந்த டிசீஸோட நேம் தான் நமக்கு தெரியாது. நம்ம டாக்டர் எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, பெரிய அளவில் சொல்ல மாட்டாங்கல்ல. ஹெப்படைட்டிஸ் அவங்க வந்து சொல்லுவாங்களா, பிரச்சனை உடம்புல பிரச்சனை இந்த மாத்திரை சாப்பிட்டு சரியாயிரும்னு சொல்லுவாங்க. ரொம்ப எஜுகேட்டா மட்டும் அவங்க போய் கேட்பாங்க, இந்த மாதிரி ரிப்போர்ட்ல போய் ஹெப்படைட்டிஸ் என்ன, டேப்லெட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. பெரும்பாலும் கேட்டுக்க மாட்டாங்க. ஈவன் படிச்சிருக்கோம்னா நம்ம காலேஜ் கிளாஸ் வந்திருக்கோம், நம்ம போய் கேட்டிருக்கோம் எப்படியா டாக்டர் போய் எனக்கு என்ன டிசீஸ் இருக்கு சொல்லுங்க டாக்டர், ரிப்போர்ட் இப்போ பார்த்துருக்கோமா, டேப்லெட் கொடுப்பாங்க, ஒரு 3 நாள் சாப்பிடுவோம், ஃபீவர் 1 நாள் சரியாச்சுன்னா அப்படியே டேப்லெட் ரிப்போர்ட் நம்ம வேலை பார்க்கறோம். அது மாதிரி பண்ணக்கூடாது. அதுலயும் வந்து ஹெல்த் இஷ்யூ வந்து காம்ப்ளிகேஷன் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் பிரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் ஆஃப் ஆக்ட் 2024. இதான் நீதிக்கான மேஜர் இஷ்யூ. பப்ளிக் எக்ஸாமினேஷன் பிரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் ஆக்ட் 2024. இதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம் நடக்க போகுது, காம்படிட்டிவ் எக்ஸாம் கொண்டு வர போறாங்க, நடக்க போகுது, அதுக்கான பேப்பர் இருக்குள்ள கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறது, லைக் 1 crore வந்து பனிஷ்மெண்ட், 3 year வந்து இம்ப்ரூவ்மெண்ட், 10 years வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க. 24 பண்ணாங்களா, திரும்ப 25 லீக் ஆச்சு நீட் எக்ஸாம், 26 லீக் ஆச்சு. அதனால எப்படி இருக்காங்கன்னா திரும்ப அமெண்ட் பண்ணிருக்காங்க, இந்த ஆக்ட் 26 அமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கு 10 crore பாத்தீங்கன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட், பெனால்டி பே பண்ணணும். அது போக 10 years வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஈவன் இதுல ஐ திங்க் இந்த நீட் எக்ஸாம் லீக் ஆச்சு பேப்பர், அதுல வந்து சத்தீஸ்கருடைய அவருடைய ஃபார்மர் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருப்பாங்களே, அவங்க சேர்மன் வந்து இப்போ இருக்கிறதுல அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, எந்த அளவுக்கு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட். எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து சோசியல் செக்யூரிட்டி பத்தி டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க விக்டோரியால. சோசியல் செக்யூரிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு லைஃப்ல வந்து ஒரு அன்சர்டனிட்டி, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் சம்திங் ஏதோ நடக்கும் இல்லையா, ஸோ அது நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்கப்பட்டதான் இந்த சோசியல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம் கொடுக்கலாம். ஓல்ட் ஏஜ் நம்ம வேலை பார்க்க முடியாது, அப்ப கவர்மெண்ட் வந்து நம்ம
முன்னாடி ஒர்க் பண்ணும்போது சம் அமௌண்ட் பே பண்ணிட்டு இருக்கோம், அப்புறம் நமக்கு பென்ஷனா வரும். இந்த மாதிரி ஓல்டேஜ் பென்ஷன், அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆயுஷ்மான் பாரத் சொல்றோம் இல்லையா, ஒரு ஃபேமிலிக்கு 5 லேக் வரைக்கும் அவங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஆயுஷ்மான், அப்புறம் டிசேபிள் பீப்புளுக்கு வந்து செப்பரேட்டா ஒரு ஸ்கீம் கொண்டு வருது. மெட்டர்னிட்டி பெனிஃபிட் லீவ் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அப்புறம் இந்த ஒர்க் பிளேஸ்ல வந்து இபிஎஸ்ஓ பென்ஷன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நிறைய கொடுக்குறது. அதே மாதிரி இன்ஃபார்மல் கூட இப்போ பென்ஷன் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் சைடு. இதெல்லாம் என்னன்னா ஒரு செக்யூரிட்டி மாதிரி கொடுக்குறது. ஸோ இப்போ என்ன சொல்லிருக்காங்க, இந்தியாவில் இந்த சோஷியல் செக்யூரிட்டி வந்து அதிகமாயிருக்கு, இன்க்ளூசிவா கொண்டு போய் சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. மோர் தென் 101 crore இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம் இருக்காங்க இந்தியாவில். 101 crore. இது போக 2015ல பாத்தீங்கன்னா 19% தான் வந்து கவரேஜ் ஆயிருக்கு 2015ல. இப்போ பாத்தீங்கன்னா 26ல 68% வந்து கவர் ஆயிருக்கு. ஐ மீன் பாப்புலேஷன் அவ்வளவு பேர் உள்ள கவர் ஆயிருக்காங்க. சோ ஐஎல்ஓ என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்தியால 2/3 ஆஃப் பாப்புலேஷன் இந்தியன்ஸ் வந்து ஐஎல்ஓ ஆஸ் பர் ஐஎல்ஓட ரிப்போர்ட் படி 2/3 இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இதுல இந்தியா பாத்தீங்கன்னா என்ன ரீசனா இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து உன்னுடைய ஐசோலேட்டட் வெல்ஃபேர்ல இருந்து இப்போ இன்டெகிரேட்டட் வெல்ஃபேர் ஸ்கீம்ல வந்துட்டோம். இன்டெகிரேட்டட் அப்படின்னா இப்போ ஓல்ட் ஏஜ் பென்ஷன் இருக்கு தெரியுமா, அவங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹெல்த் இஷ்யூ இருக்கும்ல, இப்போ ஹெல்த் இஷ்யூ போது நீங்க ரீச் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. அப்புறம் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய அந்த இன்க்ளூட் ஆதார் கார்டு, அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, டைரக்ட் பெனிஃபிஷியரி இந்த மாதிரி பண்றது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதிகமா இருந்துச்சு. அதே மாதிரி சோஷியல் செக்யூரிட்டி வந்து இன்வெஸ்ட் பண்றோம்ல, அது வந்து எக்கானமி பூஸ்ட் அப் பண்ணும். கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒர்க் பண்ற ஏஜ்ல ஒரு 20 இல்ல 30 ஏஜ் வச்சுக்கோங்களேன், அவங்க எவ்ரி மந்த் வந்து ஒரு 1000 rupees ஒரு 100 rupees கவர்மெண்ட் கொடுத்துட்டே வராங்கன்னா, அப்போ 20 ஏஜ் வந்து அரௌண்ட் ஒரு 49 ஏஜ் வரைக்கும் கொடுக்குறாங்க, 40 ஏஜ் கொடுக்குறாங்க. இந்த 20 இயர்ஸ்க்கான அமௌண்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்டா கொடுப்பாங்க. லோன் அந்த மாதிரி கொடுத்து இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா, ஸோ இப்போ லேட் டேஸ் கொடுக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ லேட்டர் தான் கவர்மெண்ட் தான் திரும்ப ரீபே பண்ணுவாங்க ஸ்லோவா. அது நம்ம ஃபுல்லாலாம் கேட்கணும், அவங்க இறந்தாங்கன்னா ஃபுல்லா கிளைம் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா கிடையாது. அப்போ என்னன்னா அந்த சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம் வரைக்கும் கவர்மெண்ட்டுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சேலஞ்சஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று வந்து இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ் வந்து பெரிய லெவலில் ரீச் பண்ண முடியாது நம்மளால, அவங்களும் உள்ள கொண்டு வர முடியாது இல்லை இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ். செகண்ட் வந்து பீப்புளுக்கு அவேர்னஸ் பெரிய லெவலில் கிடையாது. அப்புறம் பேங்க்லாம் போவோம், அப்போ என்ன சொல்லணும், நம்ம ஆக்சிடென்ட் ஸ்கீம் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, பேங்க் வந்து ஆக்சிடென்ட் சொல்றீங்களாமா நாங்க போடுவோமா அப்படின்னு வந்துருவாங்க. பட் கவர்மெண்ட்ல சொன்னா நீங்க 1 ரூபாய் கொடுத்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பயம் வந்துட்டுனா, நம்ம உள்ள போய் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு நம்ம உடனே ஆயிடணும், அந்த சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஆயிடணும்னு ஒரு பயம் இருக்கும். வில்லேஜ்ல மாதிரி இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து குவாலிட்டி ஆஃப் பெனிஃபிட் பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு 1000 மெம்பர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு பெருமையா சொல்றது கிடையாது. 1000 மெம்பர்ஸ் நம்ம அவங்க கேட்கறது வந்து ப்ராப்பரா டெலிவரி பண்றோமா அப்படிங்கிறது. அதுல இந்தியால பெரிய சேலஞ்ச் இருக்கு. குவாலிட்டி ஆஃப் பெனிஃபிட் than quantity. Next one GS3 talk. ஓகே, GS3ல பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் காம்படிட்டிவ்னஸ் குளோபல் லெவல்ல, அதாவது எக்ஸ்போர்ட் நம்ம எந்த அளவுக்கு பண்றோம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி
இதுல அவங்க என்ன மென்ஷன் பண்ணாங்கன்னா ஜூன் டு ஏப்ரல். ஸோ இந்த மந்த்துக்கான டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. நம்ம டேட்டா ஸ்டேட் லெவல் இம்பார்ட்டன்ட் இல்லை. என்ன ரீசனா ரொம்ப ஷார்ட் பீரியட் இல்லையா? ஸோ நம்ம 1 இயர் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். பட் அவங்க சில ஃபேக்டர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம். அது மேஜர் ரீசன் வந்து ஒண்ணு வந்து ஒர்க் ஃபோர்ஸ் நம்ம வந்து அதிகம் இல்லையா? லேபர் ஃபோர்ஸ் நமக்கு அதிகம். ஒர்க் ஃபோர்ஸ் அதுல ஸ்கில்டு வந்து நமக்கு அதிகம். அப்போ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அந்த லேபர் காஸ்ட்ங்கிறது இந்தியாவில் ரொம்ப கம்மி. அப்போ ப்ரொடக்ஷன் வந்து அதிகமா நடக்கும் இந்த இடத்துல கம்பேர் டு அதர் கண்ட்ரிஸ். நம்ம எக்ஸ்போர்ட்ல அதிகமான கான்ட்ரிபியூஷன் இதோட இருக்குன்னு பாத்தீங்கன்னா சர்வீஸ் செக்டர் தான் அதிகமா இருக்கும். கம்பேர் டு பிரைமரி அண்ட் செகண்டரி கம்பேர் பண்ணும்போது சர்வீஸ் செக்டர் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். மேஜர் சேலஞ்சஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று டிரான்ஸ்போர்ட் இஷ்யூ, அது பெரிய லெவல்ல இருக்கு. டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், சப்ளை செயின், லார்ஜ் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் ஸ்கேல் சொல்லுவோம் இல்லையா, அது ரொம்ப கம்மி. நமக்கு நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட் தான் இருக்கும். பெரிய லெவலில் கிடையாது, சைனா மாதிரி தான் கிடையாது. அதே மாதிரி மூவ் டு லோயர் காஸ்ட் ப்ரொடக்ஷன் டு ஹையர் காஸ்ட் ப்ரொடக்ஷன் மாத்தணும் நம்ம. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சைனா யூஎஸ்ஏ இருக்காங்க தெரியுமா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சீப்பான ஒரு ப்ராடக்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், யூஎஸ்ஏ இருக்கு. யூஎஸ்ஏ என்ன பண்ணுவாங்க, ஒரு டாய் மேனுஃபேக்சர் பண்ணலாம். ஏன்னா அவங்கள்ட்ட லேபர்ஸ் இருக்காங்க, எக்கனாமிக் வந்து நல்லா வெல் டெவலப் இருக்கும். ஸோ ஒரு டாய் வந்து மேக் பண்ணலாம். ஆனா என்ன பண்ண மாட்டாங்கன்னா டாய் மேக் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்தியா இருந்தீங்க, இப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு டாய் வந்து நம்ம மேக் பண்றோம். இப்போ நமக்கு வந்து என்ன பிரச்சனை, நமக்கு பெருசா வந்து கேபிட்டல் உள்ள கிடையாது, மேனுஃபேக்சரிங் மிஷின்ஸ் எதுவுமே கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்றோம், டாய் மேனுஃபேக்சர் பண்றோம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டைம்ல டாய் மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஹை ப்ராடக்ட் இல்லையா, அது இது வந்து சீப் ரொம்ப கம்மி. இந்த 10 ரூபி அப்படின்னா எவ்வளோ 1 லேக் வருமா, இல்லை ஒரு 1000 வச்சுக்காங்க, ஒரு 100 ருபீஸ் சொல்றாங்க, 1 லேக் வரும். இப்ப என்ன பண்றாங்கன்னா நான் டாய் வந்து மேனுஃபேக்சர் என்ன பண்ண முடியும், பண்ண மாட்டேன். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா எனக்கு தேவையில்லை எக்கனாமிக். என்னோட எக்கனாமி வந்து அதை விட வெல் டெவலப் பண்ணிருக்காங்க. ஒரு கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சர் பண்ணிப்பேன். இப்ப என்னன்னா நான் கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சர் பண்ணி அதர் கண்ட்ரிஸ் நான் சேல் பண்றேன், சேலுக்கு 1 லேக் வருமா. அப்போ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்னால 100 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி வாங்க முடியல, புரியுதா? அப்ப இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா யூஎஸ் நம்ம ட்ரேட் சர்ப்ளஸா இருக்கும்ல, அது ரீசன் பாத்தீங்கன்னா இவங்க திங்க் பண்ணக்கூடிய லோ காஸ்ட் ப்ராடக்ட் வந்து தெரியுமா, அதான் நம்ம என்ன பண்ணோம் அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம். ஏன்னா இந்தியாவில் நம்ம அதிகமாக மேனுஃபேக்சர் பண்றோம், லேபர் இன்டென்சிவ் நமக்கு அதிகம் இருக்காங்க. அப்போ நம்ம அதிகமாக சின்ன சின்ன பொருளாமே மேனுஃபேக்சர் பண்ணி அவங்களுக்கு அனுப்புறோம். அவங்க என்ன பண்றாங்கன்னா பெரிய பெரிய பொருள் அதிகமாக ஹை வேல்யூ ப்ராடக்ட் இல்லையா, அது வந்து நமக்கு இங்கே சேல் பண்ணுவாங்க. நம்ம அதிகமாக போகும்போது ஒரு டேரிஃப் போடுறாங்க. இனிஷியலா என்ன சொன்னாங்கன்னா டேரிஃப் போட மாட்டோம், எசென்சியலா நமக்கு தேவை அப்படின்ற மாதிரி அப்படி கிடையாது. அப்போ யாத்திரை என்ன சொன்னாருன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு லோ வேல்யூ பொருள் ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றதை விட ஹை வேல்யூ ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றது நல்லது. எனர்ஜில பார்த்தோம் அப்படின்னா கார்பரேட் ஆவரேஜ் ஃபியூவல் எஃபிஷியன்சி கார்பரேட் ஆவரேஜ் ஃபியூவல் எஃபிஷியன்சி. இதுக்கு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் இருப்பாங்க தெரியுமா, இப்போ ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்றவங்களோ இல்லை பைக் மேனுஃபேக்சர் பண்றவங்களோ ஆவரேஜா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அவங்க மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அந்த கார் அப்படிங்கிறது எஃபிஷியன்சி இருக்கும். அதாவது இப்போ நம்ம நிறைய பெட்ரோல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லிட்டர் பெட்ரோல் போடுறேன் அப்படின்னா அந்த 10 லிட்டர் பெட்ரோலுக்கு மைலேஜ் எக்ஸ்ட்ரா கொடுக்கும்ல, அப்படி கொடுக்கும்போது எமிஷன் குறையும். அதாவது என்னன்னா நான் ஒரு ஆயில் யூஸ் பண்றேன், அந்த ஆயிலோட எமிஷன் வந்து குறையும். அப்ப எமிஷன் குறையும் என்ன ஆகும், எஃபிஷியன்சி அதிகமாகும். இப்போ நம்மளுக்கு கோல்டு இருக்குல்ல, கோல்டு வந்து ஆந்த்ரோசைட் ஒரு கோல்டு தெரியுமா, ஆந்த்ரோசைட் இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் மட்டும் தான் வந்திருக்கு. இது அதிகமா இங்க இருக்கும் போது இங்க யூஎஸ்ஏ அதிகமா இருக்கும் ஆந்த்ரோசைட். நம்ம என்ன வச்சுக்கோங்க லிக்னைட் இருக்கு நம்மகிட்ட, லிக்னைட் என்னங்க நம்ம வச்சுக்கோமா, இது ரொம்ப கம்மி இல்லையா, நெய்வேலியில எடுத்துக்கோம் இல்லையா. இதெல்லாம் இதுக்குள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இல்ல சல்ஃபர் கண்டா அதிகமா இருக்கும், சாரி கம்மியா இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும்.
அப்போ இது எரியும் போது 100% எரியும். ஃபியூவல் ஃபுல்லாவே இருக்கு. சாம்பல் சொன்னாலும் ஆஷ் அது பெரிய லெவல்ல இருக்காது இந்த ஆந்த்ரசைட்ல. பட் இதுல லிக்னைட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இது வந்து எரிக்கும் போது அதுல சல்ஃபர் அதிகமா இருக்கும். அப்ப எரிக்கும் போது என்ன ஆகும் வந்து ஆஷ் வந்து பாதி வரும். அப்ப இது எஃபிஷியன்சி ஹை எஃபிஷியன்சி ஆந்த்ரசைட் தான் ஹை எஃபிஷியன்சி. அப்போ இந்த கார்பரேட் எஃபிஷியன்சி ஃபியூல் எஃபிஷியன்சி சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா நான் ஆயில் போடுற ஒரு காருக்கு அப்படிங்கும் போது அதோட எஃபிஷியன்சி ஹையா இருக்கும் அப்படின்னா எமிஷன் குறையும். அதுதான் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் சைடு அடாப்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில நம்ம இண்டிவிஜுவல் வந்து மெயின்டைன் பண்றது கிடையாது. கார் மேனுஃபேக்சர் பண்றாங்களே கார் பைக் மேனுஃபேக்சர் பண்றாங்க அவங்க வந்து அடாப்ட் பண்ண முடியுது. இந்த மெயின் கோல் பாத்தீங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபியூவல் கன்சம்ஷன் குறைக்கணும். இப்போ 35 கிலோமீட்டர் வந்து ஒரு கார் ஒரு மைலேஜ் தருது அப்படின்னா அது வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணுவாங்களே பெட்ரோல் கன்சம்ஷன். அதுக்காக உங்களுக்கு ஃபியூவல் கன்சம்ஷன் ரெடியூஸ் பண்ணணும். இன்னும் வந்து கார்பன் எமிஷன் வந்து குறைக்கணும். கூட இம்போர்ட் ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இதுக்காக பாத்தீங்கன்னா இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது பாத்தீங்கன்னா பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி அண்டர் எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்ட் 2002 அண்டர் எனர்ஜி பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி அவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய பாடி இவங்க. ஸோ அவங்களுக்கு கீழே அவங்க எதுக்கு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்ட் 2002 அதுக்கு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. இதுக்கு என்ன அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்கப்பா அந்த எமிஷன் சொல்றாங்கல்ல ஹை எஃபிஷியன்சி சொல்றாங்கல்ல அதெல்லாம் மினிமம் எஃபிஷியன்சி எவ்வளவு இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாவே ஒரு கார் எடுத்து அது டீசல்ல போகுதுன்னா அவரோட மைலேஜ் வந்து 35 முடியும் per கிலோமீட்டருக்கு. இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த காருக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 33 வந்து எல்லா காருக்குமே இருக்கும் மினிமம் மைலேஜ் தான். அப்போ ஒரு கார் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கார் வந்து வேல்யூ கூட அதோடைய மைலேஜ் குறையும்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு காரோட அந்த எஃபிஷியன்சி அப்படிங்கிறது அதிகமாகும் அதோட எமிஷன் வந்து குறையும் இந்த இடத்துல அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் அந்த லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்கல்ல எஃபிஷியன்சி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து மினிமம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதை ஃபிக்ஸ் பண்ற போது தான் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் அந்த நார்ம் அப்படின்னு அதை வயல் பண்ணாங்கன்னா அது சில பெனால்ட்டி இல்லை அது மாதிரி சொல்லுவாங்க. That's all.